நியூயார்க் தமிழ்ச் சங்கத்தின் இலக்கிய குழு வழங்கும் வெள்ளிதோறும் இலக்கிய உலாவின் 16வது நிகழ்வுக்கு எங்களுடன் முகநூல், வலையொலி, ஜூம், பீட்ஸ் ரேடியோ மற்றும் தமிழ் அமெரிக்கா டிவி, டோக்கியோ தமிழ் டிவி வழியாக இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் நியூயார்க் தமிழ் சங்கத்தின் இலக்கிய குழு சார்பாக நல்வரவு. ஏப்ரல் மாதத்தின் கருப்பொருள் இலக்கியத்தில் நகைச்சுவை. இந்த நகைச்சுவை உலா நியூயார்க் தமிழ் சங்கத்தின் நகைச்சுவை அரசர் எங்கள் இலக்கிய குழுவின் தலைவர் திரு ஆல்ஃபிரட் தியாகராஜன் ஐயா அவர்களின் சிறப்புரை இல்லாமல் நிறைவு பெறுமா? பாரதியார் பாடல்களில் நகைச்சுவை என்ற தலைப்பில் இன்று சிறப்புரையாற்ற இருக்கிறார் திருமிகு ஆல்ஃபிரட் தியாகராஜன் ஐயா அவர்கள். இன்றைய உலாவை செவ்வனே துவங்கி வைக்க தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் அமெரிக்க நாட்டுப்ப பாட வருகிறார்கள் சூர்யா செந்தில்குமார் மற்றும் சிவானி ராம்குமார். வணக்கம், என் பெயர் சூர்யா செந்தில்குமார். நான் இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்போகிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணிதுலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. Oh, say, can you see by the dawn's early light what so proudly we hailed at the twilight's last gleaming, whose broad stripes and bright stars through the perilous fight o'er the ramparts we watched were so gallantly streaming, and the rockets' red glare, the bombs bursting in air, gave proof through the night that our flag was still there. Oh, say does that star-spangled banner yet wave o'er the land of the free and the home of the brave. நன்றி சூர்யா மற்றும் சிவானி. இப்பொழுது வரவேற்புரை அளிக்க நியூயார்க் தமிழ்ச் சங்கத்தின் செயல் துணைத் தலைவர் திரு குமரப்பன் அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனது பெயர் குமரப்பன் அண்ணாமலை, செயல் துணைத் தலைவராக இருக்கின்றேன். NYTS இலக்கிய குழு வழங்கும் வெள்ளிதோறும் இலக்கிய உலாவிற்கு ஜூம், யூடியூப், ஃபேஸ்புக், டோக்கியோ தமிழ் சங்கம், டோக்கியோ தமிழ் டிவி, பீட்ஸ் ரேடியோ மற்றும் தமிழ் அமெரிக்க டிவி மூலமாக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நியூயார்க் தமிழ் சங்கத்தின் செயற்குழு சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் முதல் மாதமாக கடந்த டிசம்பர் மாதம் தமிழ் பற்றியும், இரண்டாவது மாதம் இந்த வருடம் ஜனவரியில் நம் இன்றைய வாழ்வுக்கு வழிகாட்டும் சங்க இலக்கியங்கள் பற்றியும், மூன்றாவது மாதம் இலக்கியத்தில் காதல் பற்றியும், நான்காவது மாதம் திரைப்படங்கள் இலக்கியம் பற்றியும் அலசப்பட்டது. இது பற்றி நமது சங்கத்திற்கு நல்ல பின்னூட்டம் கிடைத்துள்ளது. அதே மாதிரி இந்த மாதத்தில் இலக்கியத்தில் நகைச்சுவை கருப்பொருளாக உள்ளது. இதில் திருக்குறளில் நகைச்சுவை பற்றி விசு கர்னேலியஸ் அவர்களும், சங்க இலக்கியத்தில் நகைச்சுவை பற்றி பாலாஜி ராதாகிருஷ்ணன் மற்றும் மோகனப்பிரிய ராஜாராமன் அவர்களும் உரையாடினார்கள். இந்த நகைச்சுவை கருப்பொருளுக்கு சிகரம் வைப்பது போல் பாரதியார் பாடல்களின் நகைச்சுவை பற்றி நமது இலக்கிய குழுவின் தலைவர்
ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்கள் உரையாட உள்ளார்கள். தற்பொழுது ஒரு வேண்டுகோளாக இவ்வாண்டின் ஆண்டு சந்தாதாரராக தங்களை இணைத்துக் கொண்டு நியூயார்க் தமிழ் சங்கத்துக்கு ஆதரவு நல்க கோருகிறோம். தங்களது ஆதரவால் மட்டுமே நல்ல தரமான நிகழ்வுகளை நமது சங்கத்தால் வழங்க இயலும். ஆண்டு உறுப்பினர் சந்தா பெரியோர் ஒருவருக்கு $50, சிறியோர் ஒருவருக்கு $25 என contact@newyorkthamilsangam.org பேபால் மூலமாக அனுப்பவும். அனைத்து நிகழ்வுகளையும் கண்டுகளித்து இன்புற்றது போல் இந்நிகழ்வையும் அனைவரும் கண்டுகளித்து இன்புற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவரையும் மறுபடியும் நியூயார்க் தமிழ் சங்கத்தின் செயற்குழு சார்பாக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருக்குமரப்பன் அண்ணாமலை அவர்களே. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். அப்படி இருக்க நம் குழந்தைகள் குரல் சொல்ல கேட்டால் இன்னும் எவ்வளவு இனிமையாக இருக்கும். இப்பொழுது குரலமுதம் படைக்க வருகிறார் இனியா ரமேஷ். வணக்கம், என் பெயர் இனியா ரமேஷ். நான் எனக்கு பிடித்த திருக்குறளை சொல்லப் போகிறேன். நிலையன் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினம் மான பெரிது. பொருள்: உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வர் மலையை விட சிறந்தது என போற்றப்படும். நன்றி. நன்றி இனியா. சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்வதற்கு முன் நேயர்களுக்கு ஒரு குறிப்பு. நேயர்கள் அவர்களின் கேள்விகளை ஜூம், யூடியூப், ஃபேஸ்புக்கிலும் பின்னூட்டமாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய சிறப்பு பேச்சாளர் எங்கள் இலக்கிய குழுவின் தலைவர் திரு ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்களை முறைப்படி அறிமுகம் செய்ய நமது நியூயார்க் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு ராம்மோகன் அவர்களை பணியுடன் வரவேற்கிறேன். நன்றி உமா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நியூயார்க் தமிழ் சங்கத்தில் 16ஆம் இலக்கிய விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இலக்கிய விழாவிலே உலகெங்கிலும் இருந்து இணையம் வாயிலாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய விழாவில் பாரதியார் பாடல்களில் நகைச்சுவை என்ற தலைப்பில் உரையாட சிறப்புரையாற்ற நமது நண்பரும் நியூயார்க் தமிழ் சங்கத்தின் இலக்கிய குழுவின் தலைவருமான திரு ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவரை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுக உரையை ஆற்ற நான் இங்கு வந்துள்ளேன். திரு ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்கள் பிறந்தது திண்டுக்கல். அவர் வளர்ந்தது தேவதானப்பட்டி. அவர் ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி ஆகியவற்றை தேவதானப்பட்டியில் உள்ள பள்ளிகளிலே பயின்றார். மேல்நிலை கல்வியை தம்பித்தோட்டம் மேல்நிலை பள்ளியில் காந்தி கிராமத்தில் கற்றார். இளங்கலை பட்டத்தை ஆங்கில இலக்கியத்தில் அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் பயின்றார். முதுகலை பட்டத்தில் மதுரை சமூக பணி கலைக்கல்லூரி என்ற ஒரு வளாகத்தில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பெற்றார். மேலும் ஒரு முதுகலை பட்டய படிப்பில் தொழிலாளர் சட்டம் மற்றும் நிர்வாகத்தில் 2 பட்டயங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். மீண்டும் ஒரு முதுகலை பட்டமாக ஆன்மீகம் சார்ந்த நியூயார்க் இறையியல் கல்லூரி நியூயார்க்கில் பெற்றிருக்கிறார். அது போக இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இது ஒரு 5வது முதுகலை பட்டம் என்று நினைக்கிறேன். கிளினிக்கல் பாஸ்டோரல் எஜுகேஷன் என்ற துறையிலும் அவர் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். தற்போதைய பணிகளான மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு மனித மேம்பாட்டு துணைத் தலைவராக பணியாற்றுகிறார். இவர் ஒரு தலைமை ஆயரும் கூட. நம் மீட்பர் லூத்தரன் திருச்சபை என்ற வேலி ஸ்ட்ரீமில் அமைந்திருக்கும் திருச்சபையில் தலைமை ஆயராகவும் பணியாற்றுகிறார். இணை ஆயராக இம்மானுவேல் திருத்தமிழ் சபை ஒயிட் ஸ்டோன் நியூயார்க் என்ற தமிழ் திருச்சபையிலும் பணியாற்றி வருகிறார். சாப்லைன் என்ற பிராங்க்ஸ் மனநல மையம் என்ற பிராங்க்ஸ் என்ற இடத்துல இருக்கிற நியூயார்க்கில் இருக்கிற ஒரு மனநிலை மையத்திலையும் சாப்லைனாக இருக்கிறார். மேலும் பல பொறுப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இவர் டைரக்டர், போர்ட் ஆஃப் லூத்தரன் கேர் நியூயார்க் நெட்வொர்க் நியூயார்க்,
member Valley Stream Religious Council, managing trustee Goodwill Foundation New York, founder CEO alfiny.com, clergy shirts என்ற பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். இவர் நம் நியூயார்க் தமிழ் சங்கத்தின் இலக்கிய குழுவின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். மிக அருமையாக தமிழ் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவர் ஒரு பதிவரும் கூட. இவரை நாங்கள் செல்லமாக பரதேசி என்று அழைப்போம். ஏனென்றால் நியூயார்க்கில் பரதேசி என்ற ஒரு வலைப்பதிவையும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். பட்டிமன்றங்கள், கருத்தரங்கங்களில் பங்கு பெற்றிருக்கிறார். நடுவராகவும் போட்டியாளராகவும் கலந்து கொண்டிருக்கிறார். பல தமிழறிஞர்களோடு மேடை பங்கேற்பையும் நடத்தியிருக்கிறார். குறிப்பாக பேராசிரியர் தமிழண்ணல், பேராசிரியர் தமிழ் குடிமகன், பேராசிரியர் சாலமன் பாப்பையா, பேராசிரியர் மு ராமசாமி, பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர், சுப வீரபாண்டியன், உதயச்சந்திரன் IAS மற்றும் போன்ற பட்டியல்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றன. இவர் பல வெளியீடுகள் மற்றும் கவிதைகள் போன்றவற்றை தொகுத்தும் வழங்கியிருக்கிறார் புத்தகங்களாக. அதில் குறிப்பாக கனவை தொலைத்தவர்கள் என்ற கவிதை தொகுப்பு முக்கியமானதாகும். ஆனந்த விகடனில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இந்து தமிழ் பத்திரிகையிலும் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனந்த விகடன் 2020 ஆண்டு மலரிலும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இவர் மேலும் வாஷ் ஜான் என்கிற பத்திரிகையின் ஆசிரியராகவும், ஹாஸ்டல் மேகசின், வாஷ்பர்ன் ஹால், தி அமெரிக்கன் காலேஜ் ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் போன்ற பொறுப்புகளையும் வகிக்கிறார். நித்திலம் என்கிற கையெழுத்து பத்திரிகையிலும் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பல பரிசுகள் மற்றும் விருதுகளை பெற்றிருக்கிறார். பரிசுகள்: முதல் பரிசு சிறுகதை போட்டி அனைத்து கல்லூரி விழா, லேடி டாக் காலேஜ் மதுரை. முதல் பரிசு இசைக்குழு வாசிப்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். முதல் பரிசு தனிவாத்திய கருவி கிட்டார் அமெரிக்கன் கல்லூரி. இசைக்கழு போட்டிகளிலும் மாநில அளவில் பல பரிசுகள், கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் பல பரிசுகள், சிறந்த திட்ட மேலாளர் தேசிய விருது, நட்சத்திர அதிகாரி விருது MRF நிறுவனத்தில் மூலமாக பெற்றிருக்கிறார். பல மீடியாக்களில், பல தொலைக்காட்சிகளிலும் இவர் பங்கு பெற்றிருக்கிறார். விஜய் தொலைக்காட்சி, GTV, சன் தொலைக்காட்சி, திராவிடன் தொலைக்காட்சி, குயின்ஸ் பப்ளிக் டெலிவிஷன், தமிரிக்கா தொலைக்காட்சி, சென்னை வானொலி நிலையம், சென்னை திருச்சி வானொலி நிலையம் போன்ற பல தொலைக்காட்சிகளிலும் வானொலி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார். இசை ஈடுபாடு அதிகம் மிக்கவர் இவர். இதுவரை 12 பாடல்களை இயற்றி இசையமைத்து வெளிவந்திருக்கின்றன. சமூக பணி பல பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். குட்வில் சமூக மேம்பாட்டு நிறுவனம் என்ற திட்டத்தை நிறுவி அதன் தலைமை இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிறுவனம் தமிழகத்தில் கூடலூர் பகுதிகளில் வாழும் மலைவாழ் மக்களுக்கு படிப்பு, சுகாதாரம், மருத்துவம் ஆகிய உதவிகளை செய்து வருகிறது. இவருடைய ஹாபீஸ் என்னவென்றால், இவர் ஆன்டிக்ஸ் கலெக்ஷன், காயின்ஸ் அண்ட் கரன்சி கலெக்ஷன், வாட்ச் கலெக்ஷன், காமிக்ஸ் கலெக்ஷன் என்ற பல பன்முகங்களை கொண்ட நண்பர் பரதேசி திரு ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்களை இன்றைய இலக்கிய விழாவில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னை நல்ல விதமாக அறிமுகப்படுத்திய நம்முடைய நியூயார்க் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு ராம் மோகன் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் அதிகம் சொல்ல சொல்ல எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, என்னை பற்றி சொல்கிறதுக்காக இல்லை, பாதி நேரத்தை நீங்களே எடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் பேசினா போதும் இல்லைங்களா, அதனால ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அது மாதிரி என்னையே இந்த தலைப்பு பாரதியார் பாடல்களின் நகைச்சுவை என்ற தலைப்பிலே பேசுவதற்கு ஊக்கம் கொடுத்த நம்முடைய நியூயார்க் தமிழ்ச்சங்க தலைவர்கள், குறிப்பாக ராம்மோகன், ரங்கா, பாலா சுவாமிநாதன், அது தவிர நம்முடைய இலக்கிய குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இப்ப முதல்ல நியூயார்க் இலக்கிய குழுவுக்கு தலைவரா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, தலைவர் பேச வேண்டியது இல்லை,
அதனால தப்பிச்சிடலாமே அப்படின்னு சரின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா நாமளும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. குறிப்பாக இப்போ வந்து நம்ம இந்தியாவை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கோவிட்னால மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குது. குறிப்பாக மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், பஞ்சாப் இதுலலாம் ரொம்ப மோசமா இருக்குது. தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேர் நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லாமே இறந்து போவதை கேள்விப்படும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அந்த சமயத்துல வந்து இலக்கிய உலா இல்லை எப்படி வந்து நம்ம நகைச்சுவை பத்தி பேசுவது என்றெல்லாம் கூட ஒரு யோசனையாக இருந்தது. அதை நண்பர்களிடம் நான் வந்து ராம் மோகன் மற்றும் ரங்கா அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு இதை பத்தி பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, நம்ம இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து அறிவித்த நம்ம நிகழ்வுகளை நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு கருப்பொருளாக நம்ம எடுத்தோம். அதுக்கு முக்கிய காரணம் ஃபூல்ஸ் டே, ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபூல்ஸ் டே வர்றதுனால அது ஒரு நகைச்சுவையா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆர்வத்துல தான் வந்து இது வச்சோம். அதோட ஏப்ரல் 1ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வேற. இந்த ஃபூல்ஸ் டேங்கிறது நான் பிறந்த பிறகு வச்சாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே அப்படி இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு கேள்வி. ஏன்னா அந்த ஃபூல்ஸ் டேல பிறந்த ஒரு ஃபூல்ல போய் நம்ம கூப்பிட்டு வச்சு பேசி சொல்றாங்களே அப்படின்னு தான். ஆனாலும் எதையும் முயற்சி செய்வது என்னுடைய பழக்கம். அதுல வந்து வெற்றியோ அல்லது தோல்வியோ, பெரும்பாலும் தோல்வி கிடைச்சாலும் முயற்சியை கைவிடுறது இல்லை நான். அதனாலதான் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இந்த கிங் அண்ட் குயின் உங்களுக்கு வந்து அவங்க ஆட்சியில பதவியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபூல் அப்படின்னு ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. குயின்ஸ் ஃபூல் அல்லது கிங்ஸ் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா அவங்க வந்து நகைச்சுவை ஊட்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அந்த அரசிகள் அவங்க பொறுப்புல இருக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒரு டென்ஷனா இருப்பாங்க. நிறைய பொறுப்புகளை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு, இல்ல பிரச்சனைகள், இல்ல எதிரிகளோட தொல்லைகள், அல்லது கூட இருந்தே குழி பொறிக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களை சமாளிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரணும். அப்பெல்லாம் சினிமா இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்கிறதுனால ரிலாக்ஸேஷன் வரணும் அப்படிங்கிறதுனால கூட வந்து ஃபூல்னு இருப்பாங்க. அவங்க செய்யறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்காது, ஒரு பொருத்தம் இருக்காது. ஆனா ஏதாவது ஒரு ஜோக்குகளை அவங்க சொல்லிக்கிட்டு இல்ல வந்து ஒரு குட்டிக்காரனை போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அவங்க தான் வந்து குயின்ஸ் ஃபூல் அல்லது கிங்ஸ் ஃபூல் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு உணர்வு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற பழமொழி நீங்க நிச்சயமா எதிர்பார்த்திருப்பீங்க இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து கிருஷ்ணகிரியில நான் வேலை செய்யும் பொழுது அங்க இரவுல பணி முடித்து நாங்க போகும்பொழுது அங்க நாய் தொல்லை கொஞ்சம் அதிகம். அவர் சொன்னாரு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்றாங்க இல்லையா, நாய் கூட விட்டு போகும், நீங்க நல்லா சிரிங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்றது ஒரு வந்து நான் கேட்டுட்டு அந்த நைட்ல நான் போயிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு நாய் அங்க தூரத்துல என்னை பார்த்துச்சு. நான் அதை பார்த்தேன், அது என்ன பார்த்துச்சு. அது வால் ஆட்டுச்சு. அது எதை பார்த்து வால் ஆட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த நாய்களுக்கு எலும்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னையும் அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்த உடனே நான் வாய் விட்டு செலுத்தா நாய் விட்டு போகும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரே அப்படின்ட்டு நான் சத்தமா சிரிச்சிட்டேன். சிரிச்ச உடனே அந்த நாய் என்ன நினைச்சதோ தெரியல, துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து நம்ம ஒலிம்பிக்ல நான் போயிருந்தேன்னா வந்து நான் தான் முதல் பரிசு வாங்கியிருப்பேன். அந்த அளவை விட அதிகமான அளவு அன்னைக்கு நான் ஓடினேன். இந்த சொல்லுவாங்க இல்லையா, குதிங்கால் வந்து பிடரியில் பட அப்படின்ட்டு. அந்த நாய் கொஞ்சம் பாவம் போகட்டும்னு விட்டுருச்சு. அதனால வந்து சில சமயம் அந்த பழமொழிகளை கேட்கும் பொழுது அதை நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுல ஃபெயிலியர் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வாய் விட்டு சிரித்தால் பயம் கூட விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியா இருக்கும்போது நல்லா சிரிச்சுட்டு நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு அல்லது பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் போனா பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆனா வந்து நான் என்ன செஞ்சாலும் என்னுடைய பயம் போக மாட்டேங்குது. இன்னைக்கு நான் பேசி ஆகணும் இல்லையா? சரி, பாரதியார் பாடல்களின் நகைச்சுவை. இதை வந்து நான் வந்து இந்த தலைப்பு வந்து எப்படி பாரதியார் பாடுதான் நிறைய எழுதியிருக்கிறார்ல,
அதுல கண்டிப்பா நகைச்சுவை இருக்காதா என்ன அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இந்த தலைப்பு சொல்லிட்டேன். நான் நிச்சயம் நகைச்சுவை இருக்கணும். அவன் வீரம் இருக்குது, காதல் இருக்குது, அவர் பாடல்கள்ல தேசிய கொள்கைகள் இருக்குது. நிச்சயமா நகைச்சுவை இல்லாமையா போயிட போகுது அப்படின்ட்டு நான் இந்த தலைப்பை முன்னாடியே நான் யோசித்து சொல்லிட்டேன். நான் இந்த பாடல்களை ஆராய்ச்சி செய்யாமையே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுங்க. தேடி தேடி பார்த்தேன். ஏதோ அந்த பாடல்கள்ல 1-2 பாடல்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன். முன்னாடி உள்ள பேச்சாளர்கள்லாம் வேற வேற கோணத்துல அந்த நகைச்சுவையை எடுத்து காமிச்சாங்க. நான் என்னோட கோணம் நான் என்ன அப்படி பாக்குறேன் அப்படின்னா, பாரதியார் பாடல்கள்ல அவர் நகைச்சுவை உணர்வோட அல்லது ஒரு புன்சிரிப்போட அவர் எழுதின பாடல்கள் இவையெல்லாம் இருக்கலாம் என்ற அனுமானத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. காந்தியடி கூட ஒரு தடவை சொன்னாரு, எனக்கு மட்டும் நகைச்சுவை இல்லைன்னா எப்போதோ நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். காந்தியடிகளை நம்ம நினைக்கும் பொழுது அவருக்கும் நகைச்சுவைக்கு நம்ம பெருசா நம்ம சம்பந்தமே நம்ம படமாட்டோம். ஆனா அவரே அப்படி சொல்லியிருக்காரு, நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன் அப்படின்னு ராம்மோகன் சொன்னாரு. அந்த ஆங்கில இலக்கியத்துல 2 தான் இருக்குது. ஒன்னு ட்ராஜடி, இன்னொன்னு காமெடி. ஸோ எதெல்லாம் காமெடி இல்லையோ அதெல்லாம் ட்ராஜடி, எதெல்லாம் ட்ராஜடி இல்லையோ அதெல்லாம் காமெடி. இது 2க்குள்ளேயே அடங்கிடும். அதுதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதை சொல்லும் பொழுது இந்த காமெடி படம் ஓடுனா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மதுரையில் நாங்கள் படிக்கும் பொழுது ரீகல் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. உங்களுக்கெல்லாம் மதுரைக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுல ஆங்கில படம் மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு பின்னால தங்க ரீகல்னு அது பேர் மாத்தினாங்க. வெறும் ஆங்கில படம் தான் போடுவாங்க. அதுல நம்ம கிராமத்து மக்கள் எல்லாம் வருவாங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போவோம். அங்க பாத்தீங்கன்னா படம் விட்டு வெளியில வரும்போது ஒரு பெரிய கும்பல் அங்க நிற்கும், வெளியில நின்றுட்டு இருக்கும். நாங்க வரும்போது என்னங்க படம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோன்னே நாங்க சொல்லுவோம், படமா ஒரே கான்வர்சேஷன்ப்பா அப்படின்னு. அப்ப அப்படியே திரும்பி போயிடுவாங்க, உள்ள போங்க, டிக்கெட் வாங்க மாட்டாங்க. அல்லது ஒரு காமெடியா இருக்குப்பா அப்படின்னு. சில சமயம் ஆங்கில படத்து காமெடியா இருக்கு, காமெடியா திரும்ப போயிடுவாங்க. ஏன்னா புரியாது, அது எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கணும், ஏன்னா நமக்கு ஒன்றும் புரியாது இங்கிலீஷ் படத்துல உட்காந்துட்டு. அதனால அதுக்கு அப்புறம் கேட்பாங்க, ஏப்பா ஏதாவது சீனிங்கன்னு இருக்குதான்னு. ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்ன உடனே அதுல பாதி பேர் திரும்பி போயிடுவாங்க. ஏதாவது ஒரு கிசு நாள் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்பாங்க. 1-2 இருக்குது. சரி, அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி காமெடினா தெரிச்சு ஓடுற கூட்டமும் இருக்கிறாங்க, காமெடினா ரசிக்கிற கூட்டமும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாத மொழியில காமெடியை நம்ம கேட்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமெரிக்காவில் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு போய் உட்காந்தீங்கன்னா நீங்க சிரிக்கவே மாட்டீங்க. ஃபுல் நேரம் உட்காந்துட்டு வர வேண்டியதான். மற்றவங்க விழுந்து சிரிப்பாங்க. என்னடா இதுக்கு போய் இவ்வளவு சிரிக்கிறாங்களேன்னு நமக்கு தோணும். ஏன்னா அது நமக்கு சிரிப்பு மூட்டாது. அது ஏன்னா நம்மளோட சிரிப்பு வேற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம நாட்டோட கல்ச்சரை, நீங்க கலாச்சாரத்தை எடுத்து பார்க்கும்போது கூட நம்முடைய ராஜ சபைகள்ல கூட இந்த நகைச்சுவை ஊட்டுவதற்கு, நான் எப்படி கிங்ஸ் ஃபுல் குயின்ஸ் ஃபுல் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நகைச்சுவை ஊட்டுவதற்கு மட்டுமே அவங்க சில பேரை அங்க அப்பாயின்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க பேரு தான் விகட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவையோட பாடல்கள் பாடுவது, அந்த ராஜாவை ஒரு லகுவாக ஆக்குவது, அவரை கொஞ்சம் ஈஸ் பண்றது அப்படி, அல்லது விதூஷகர்கள்னு சொல்லுவாங்க. இது நம்ம கதை இந்த நாடகத்துல கூட பாத்தீங்கன்னா முதல்ல காமெடியன் தான் வருவான், விதூஷகன் தான் முதல்ல வருவான், வந்துதான் ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அது நாடகத்திலிருந்து தானே சினிமா வந்தது. சினிமாவுக்கு போகும்பொழுது அதே மாதிரி நகைச்சுவை காட்சிகள் இல்லைன்னா அதை தனியா ஒரு ட்ராக்கை எடுத்து அதுல சேர்க்கிற அளவுக்கு அந்த நகைச்சுவை ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். தெனாலிராமன் கதைகள் படிச்சிருப்போம், அக்பர், பீர்பால், மரியாதை ராமன், பரமார்த்த குரு சீடர்கள், இதெல்லாம் நகைச்சுவையை ஊட்டுவதற்கான ஒரு கதைகள். அதோடு மட்டும் இல்ல, ராஜ சபைகள், அரச சபைகள்ல நடந்த ஒரு சுவையான நகைச்சுவை நிகழ்வுகள் எல்லாம் இதை தொகுத்து போட்டுருவாங்க. அதனால இந்த
இந்த நாடகம் ஆகட்டும், இந்த சினிமா ஆகட்டும், இல்ல பேச்சு ஆகட்டும், இப்பொழுதெல்லாம் ஒரு நகைச்சுவை சேர்ந்து இல்லைன்னா அது ஒரு ருசிக்கும்படியாக ரசிக்கும்படியாக இல்லாமல் போய்விடுகிறது என்பதுதான் பெரிய ஒரு உண்மை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இதுல இந்த நகைச்சுவை பத்தி பேசும்பொழுது என்னுடைய அருமை நண்பர் விவேக் அவர்கள் சமீபத்துல இறந்து போயிட்டாங்க. அவருடைய எனக்கு நன்கு தெரிந்தவர். ஏன்னா அமெரிக்கன் கல்லூரியில என்னுடைய சீனியர் அவர். நான் 1வது ஆண்டு படிக்கும் பொழுது அவர் 3வது ஆண்டு ஒரு படித்தவர் விவேக். அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்துல அவர் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் ஒரே கான்வென்ட்ல தான் போனாங்க, ஒரே கிரஷுக்கு தான் போவாங்க. அதனால அடிக்கடி நாங்க பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இப்படி ஒரு நல்ல நண்பர். ரொம்ப என்னை விட ஒரு 2 வயது தான் அதிகம் அவருக்கு. அந்த மாதிரி அவர் இவ்வளவு சீக்கிரம் இறந்து போனது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு அது. சரி, பாரதி பாடல்களுக்கு வருவோம். என்னடா பாரதி பாடல் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், அவர் என்ன மாதிரி பாடல்களை எழுதினார் அப்படின்னு. அதோடு பாரதி பாடல்கள்ல பெரும் பகுதி அவர் ஒரு துன்ப வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தார், வறுமையில இருந்தார், தன்னுடைய குடும்பத்திற்கு கூட சரியா அவர் உதவி செய்ய முடியல. ஆனால் நகைச்சுவை உணர்வை மட்டும் அவர் என்னைக்குமே விடல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திருக்குறள்ல திருவள்ளுவர் அதான சொன்னாரு, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு. எந்த இடத்துல கூட சோர்ந்து போகல அவர். எல்லா இடத்துலையும் ஒரு வீரம், அவருடைய கம்பீரம் எப்பொழுதுமே குறைஞ்சதே கிடையாது. அதனாலதான் அறிஞர் அண்ணாதுரை சொல்வாரு, அறிஞர் அண்ணாவை அக்ரஹாரத்து அதிசய பிறவி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம பாரதியார் அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு மதம் அல்லது ஒரு ஜாதி அல்லது ஒரு சிறு ஒரு 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 வட்டத்துக்குள்ள அவர் வைத்து பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எல்லா விதத்திலும் சிறந்த படைப்புகளை அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம ஒன்றா பார்க்கலாம். சில பாடல்களை பார்க்கும் பொழுது இதுல நகைச்சுவை எப்படி அவர் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. இங்க நான் இந்த பாட்டை பார்க்கலாம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இப்படிதான் அவரோட டோன். அவர் பசியோட பட்டினியோட இருந்தாலும் இந்த டோன் மாறாத டோன் அவருக்கு. இப்படி எழுதினவர், இப்படி வீராவேசமா எழுதினவர்கிட்ட எப்படி நகைச்சுவை இருக்க போகுது? இன்னொரு பாட்டை பார்க்கலாம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்திற்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். இப்படிதான் அவர் பாடி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இடி முழக்கமான பாடல்களை அவர் பாடும் பொழுது நகைச்சுவை மாதிரி பாடல்களை பாடியிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஒரு பெரிய கேள்விதான். நான் தம்பித்தோட்டம் மேல்நிலை பள்ளியில +1 +2 படிக்கும் பொழுது, நான் +2 2வது செட், அப்பதான் +2 அறிமுகமாயி 2வது செட்டு. இப்ப நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க எனக்கு என்ன வயசு அப்படின்னு. அப்ப வெள்ளிக்கிழமை தோறும் நாங்க காந்தி கிராமத்துக்கு வரிசையா ரயில் பிடிச்ச மாதிரி போவோம். போயிட்டு அங்க போய் ஒரு ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு நடக்கும். அங்க சில பாடல்கள்லாம் பாடுவோம். அப்ப ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு பாடுவாங்க. நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்குருவேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வலிமையற்ற தோழினாய் போ போ போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 அப்படின்னு பாடுவோம். பாடும்போது எனக்கு கொஞ்சம் மனக்கலக்கமா இருக்கும். என்னடா பாரதி நம்மளை கூட பாடியிருக்கிறாரே அப்படின்னு. வலிமையற்ற தோல்னா என் தோலை பார்த்துக்கிருவேன் நான். ஐயோ என்னத்தான் பாடியிருக்கிறார் போல பாரதியார். மார்பிலே ஒடுங்கினாய், இப்பவே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு. இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு 2மே வீக்கு. அப்படி இருக்கிற ஆளு. அப்ப நான் எப்படி இருந்திருப்பேன் +1 +2 படிக்கும் பொழுது? வலிமையற்ற தோழன், மார்பிலே ஒடுங்கினாய். இப்போ பாரதியார் நம்மளை தான் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு பாரதி மேல கொஞ்சம் கோபம் கூட எனக்கு வரும் அப்பப்ப. என்னடா நம்மளை பத்தி இப்படி
பரவா பாடியிருக்கிறாரே அப்படின்னு. இந்த மாதிரி கர்ஜிக்கும் வரிகள், வீரம் பொதிந்த வரிகள், அல்லது காதல் கொண்ட வரிகள், அல்லது பக்தி வரிகள், இப்படி பாடல்கள், அல்லது தேச பக்தி பாடல்கள், இப்படி பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரே, இதுல எங்க நகைச்சுவை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, இது ஒரு பிரேயர் மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டை நமக்கு எல்லாரும் எப்படி நம்ம நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டு அவர் வறுமையில ஒரு பகல் கனவா அவர் எழுதினாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பாட்டை ஒரு நகைச்சுவை உணர்வோட இது எழுதினாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அதோட விட்டாரா? இல்லை. ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு காணி நிலம் கூட எனக்கு இல்லப்பா அப்படின்னு. ஆனா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காணி நிலம்னா எவ்வளவு அப்படின்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். காணி நிலம்னா 100 குழி. ஒரு குழி 144 சதுர அடி. அப்படின்னா காணி நிலம்னா 14,400 ஸ்கொயர் ஃபீட். அப்படின்னா எத்தனை கிரவுண்டுன்னா 6 கிரவுண்டு. ஒண்ணுமே இல்லாதவர் ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவர் எழுதியிருக்கிறாரு, காணி நிலம் வேண்டும். சும்மா காணி நிலம்னா ஒரு இத்தினோண்டு இல்ல கையளவு நிலம் இல்லை, 6 கிரவுண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, அதோட விட்டாரா? அடுத்தது பாருங்க, அங்கு தூணில் அழகியதாய், நம்ம செட்டியார் அரண்மனை மாதிரி ஒரு வீடு வேணும்னு கேட்டிருக்காரு. தூணில் அழகியதாய் நன்மாடங்கள், மாடங்கள் என்ன, பால்கனிலாம் வச்சு துய்ய நிறத்தினதாய், நல்லா வெள்ளை வெளேர்னு இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த வெள்ளை எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, அதுல அந்த காலத்துல சுண்ணாம்புல கடுக்காய், அதெல்லாம் தேன், இதெல்லாம் சேர்த்து இந்த குழப்பி அப்படி அடிப்பாங்களாம். அப்படி அடிக்கும் பொழுது அது நல்லா பளபளன்னு, இப்ப இந்த கிளாஸ் பெயிண்ட் மாதிரி அப்படி இருக்குமா, அதுதான் துய்ய நிறத்தினதாய் அப்படின்னு சொன்னார். சார், அதோட விட்டாரா? அந்த காணி நிலத்தினரையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த மாதிரி ஒரு பெரிய தூண்லாம் வச்சு, பெருசா நன்மாடங்கள், பால்கனி எல்லாம் வச்சு ஒரு பெரிய மாளிகை கட்டித்தர வேண்டும். நீங்க அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் நீங்க போனீங்கன்னா, அந்த அரசி வெளியில வரும்போது அங்க மேல இருந்து அந்த அரண்மனையில இருந்து கை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நன்மாடங்கள் வேணும். அதுல அப்புறம் ஒரு கேணி வேற வேணும். இந்த காலத்துல கேணி எல்லாம் என்ன யோசிக்க முடியுமா பாருங்க. தென்னை மரம், அது இளநீர், அதுல உள்ள என்ன நீர் இருக்குன்னே நமக்கு தெரியாது இல்ல. அந்த மாதிரி ஒரு தென்னை மரம், அது 10-12 தென்னை மரம் வேணும். அதோட விட்டாரா, நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி வரணும். ஒரு மொட்டை மாடி போனா அப்படி நிலா ஒளி வரணும். அதோட குயில் ஓசை அங்க கேட்கணும், வேற எந்த ஓசையும் கேட்கக்கூடாது. என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இதெல்லாம் பாருங்க, ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் எழுதினாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டு கலந்திடவே, அந்த பாடல் அவர் பாடும் பொழுது அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஏற்கனவே மனைவி வேற அவர் இருக்காங்க, அது மனைவியை தான் அவர் சொல்றாரானும் எனக்கு தெரியல. ஆனா ஒரு பத்தினி பெண் வேணும். இங்க பரத்தை இருக்காங்க, அவங்க வேணாம், எனக்கு பத்தினி பெண் தான் வேணும். அதுல கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், கவிதைகள் கொண்டு தரணும். அம்மா, அந்த காட்டு வெளியிலே நின்றன் காவல், ஒரு பராசக்தியே அங்க உள்ள பத்தினி பெண்ணோட அவர் கூட்டு களியில் இருக்கும் பொழுது பராசக்தி காவல் இருக்க வேணுமா. எவ்வளவு ஒரு 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 உணர்வோட அவர் எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா அவரோட தன்னம்பிக்கை அவ்வளவு இருக்குது. அந்த நான் உள்ள நான் அப்படி இருக்கேன்னா, ராஜா மாதிரி நான் இருக்கும்போது பராசக்தி காவல் காக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, என் பாட்டு திறத்தாலே, திரும்ப எவ்வளவு கான்பிடன்ஸ், பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். என்னோட பாட்டை வச்சு இந்த உலகத்தை நீ பாலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு படி அந்த காளி பராசக்திக்கு மேல தன்னை கொண்டு போய் இங்க ஒரு இருக்கும்போது அவர் நிச்சயமா ஒரு 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 புன்முறுவலோட தான் இதை எழுதி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கட்சிக்கும் வரிகளை எழுதினவர் இந்த மாதிரி அவர் தன்னை ஒரு ஒரு
ஒரு எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிளிஸ் மூமெண்ட். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல இதை வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பகைவனு கருள்வாய் நன்னஞ்சே இதெல்லாம் கூட இந்த பாடல்கள்லாம் வந்து நாங்க தம்பி தோட்டத்துல நாங்க பாடுன பாடல்கள் தான். சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். பாப்பா பாடல். உயிர்களிடத்தில் அன்பு வேணும். பாப்பா பாடல் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பாடல். எல்லா வயதினருக்கும் வந்து பாரதி எழுதினாரு. இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள நகைச்சுவை உணர்வோட எழுதப்பட்ட இந்த பாடல்கள்ல நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கலாம். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்ற தான் அறிதல் வேணும். இவர் வந்து ஒரு நாத்திகவாதின்னு எல்லாருக்குமே ஆத்திகவாதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பராசக்தி, கண்ணன் பாடல்கள், இந்த மாதிரி பல பாடல்களை எழுதினார். தெய்வ நம்பிக்கை உள்ளவர். எந்த நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, தெய்வ நம்பிக்கை இருந்தது. இன்னொன்னு சுதந்திரம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்று அந்த ஒரு நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கை தான் அவரோட உயிர் வந்து ஒட்டி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏனென்றால் வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கிட்டோம்னு எழுதிட்டார். எப்படி? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எழுதினது பாரதியார். அந்த ரெண்டு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கடவுள் நம்பிக்கை, இரண்டாவது எப்படியாவது சுதந்திரம் கிடைத்து விடும். அதுல உயிர்களிடத்தில் அன்பு வேணும். சில பேர் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் வந்து சொல்றவர். ஒரு இதுல படிச்சேன் நானு. பாவம், அவங்க மனைவி வந்து அரிசி இல்லாம பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் கெஞ்சி கதறி கடன் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க கொஞ்சம் அரிசிய. அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்து பார்த்தாரு, அரிசி இருக்குது. சுத்தி பார்த்தா சில பறவைகள்லாம் இருந்தது. அந்த அரிசியை தூக்கி பறவைகளுக்கு போட்டு விட்டாரு. ஒய்ஃப் வந்து அங்க பின்னாடி அந்த புறக்கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அரிசியை காணா, எங்கன்னு கேட்டா இவர் வந்து பறவைகளுக்கு. அப்படி உயிரினத்தில் அன்பு வேணும்னு அவர் சொல்றது மட்டும் இல்ல, அதை வந்து செஞ்சும் காமிச்சாருங்கிறத பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா காக்காயை பத்தி அவர் வந்து எவ்வளவு உயர்வா எழுதியிருக்காருன்னு பாருங்க. இந்த காக்காயை பத்தி அதுக்கு முன்னாடி யாராவது எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இவர் வந்து அப்படி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு பாருங்க. கொத்தி திரியும் அந்த கோழி, இந்த கோழியை பத்தி எழுதியிருக்கிறாரு. அதுக்குதான் அரிசி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை கூட்டி விளையாடு பாப்பா, அந்த கோழியோட எல்லாம் விளையாடுங்க, ஏன்னா உயிர்களிடத்தில் அன்பு வேணும்னு சொல்லிட்டாரே. எத்தி திருடும், இந்த நகைச்சுவை உணர்வு பாருங்க. எத்தி திருடும் அந்த காக்காய், அது எத்தி திருடும். திருடுவது அப்படிங்கிறது அந்த காக்காயோட சுவாபம். அதற்கு இறக்கப்பட வேணும். அதை வந்து சொல்றாரு. அதை வந்து ஒரு நகைச்சுவையோட இங்க சொல்லிட்டு அதற்கு கூட நீங்க வந்து இறக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாப்பாவுக்கு சொல்றாரு, எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா அப்படின்னு சொல்லும் போது இந்த காக்காய்க்கு கூட அவர் வந்து ஒரு கருணை காமிச்சதை வந்து, அதுவும் இது எத்தி திருடும், அது எத்தி திருடுங்கிறத ஒரு நகைச்சுவையோட சொல்லிட்டாரு. ஆனாலும் அப்படி இருந்தா கூட அதற்கு இறக்கப்பட வேணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அது ரொம்ப ஒரு சிறப்பான விதயமா இருக்குது. அதுல பாருங்க, இன்னொரு இடத்துல காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். யாராவது நம்ம சொல்லுவோமா, அது இந்த காக்கை குருவியெல்லாம் நம்ம ஜாதின்னு சொல்லுவோமா? நம்ம உயிரினம் அப்படிங்கிறது, உயிர்களிடத்தில் அன்பு வேணும்னு சொல்ற மாதிரி அவர் அவ்வளவு, இந்த காக்கைக்கு கூட அவ்வளவு தூரம் அவர் சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு பாடும் பொழுது இந்த நந்தலாலா கண்ணன் வந்து நீல நிற கண்ணன், கார்மேக கண்ணன் அப்படி கூட சொல்லுவாங்க. அந்த கருமை நிறத்துக்கு வந்து காக்கையோட நிறத்தை வந்து ஒப்பிட்டு சொல்வது பாத்தீங்கன்னா இங்க வந்து அவருடைய சுவை உணர்வு, அவருடைய நகைச்சுவை உணர்வு பாருங்க. ஒரு கடவுளுக்கு ஒரு நிறத்திற்கு இணையாக அந்த காக்கைய கொண்டு வராரு. காக்கை சிறகனிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே
நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. அந்த மாதிரி ரொம்ப அருமையான பாடல். யானை இப்படி ஒரு ஓமைய கொண்டு வந்து ஒரு 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 சுவை எப்படி அவர் கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. அவரை பின்பற்றி வந்து அதற்கப்புறம் அந்த காக்காயை பத்தி எழுதுறாங்க நிறைய பேர். அதாவது இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கா கா கான்னு இந்த பாட்டு வந்து பராசக்தி அப்படிங்கிற படத்துல வந்து உடுமலை நாராயண கவி அப்படின்னு எழுதினார். இது அந்த பாரதியோட அந்த காகத்தின் மேல உள்ள ஒரு இரக்கம், ஒரு ஒரு அன்பு, அதை வெளிப்படுத்துற மாதிரி இங்க வந்து இவர் என்ன சொல்றாரு, இந்த உடுமலை கவி அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா காக்காவை அண்ணான்னு சொல்றாரு. இங்க ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவே நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்கா காக்கா வேண குடுறீங்க வாங்க இப்ப கா கா கா. காக்காவை போய் யாரா அண்ணான்னு சொல்லுவாங்களா? யாரும் நம்ம கூப்பிட்டுருக்கோமா? அந்த உடுமலை நாராயண கவி அவர் சொல்றாரு, அந்த பாரதியோட அந்த காகத்தின் மேல அதை வச்சு அவர் சொல்றாரு. அதை அடுத்து பாத்தீங்கன்னா இது வாலி எழுதுனது. ஒன்னா இருக்கு கத்துக்கணும். இது காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க அப்படின்னு சொல்லி அந்த 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 வழி அந்த அந்த கவிதை பரம்பரை அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா அந்த மாதிரி வருது. பாரதியோட கவிதையை பார்த்து கண்ணதாசன் எழுதுறாரு, உடுமலை நாராயண கவி எழுதுறாரு, வாலி எழுதுறாரு. அது அப்படியே போகுது. அந்த உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த 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 சுவை, அந்த உணர்வு வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பாட்டு ஒன்று, அருமையான பாட்டு ஒன்று, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் பாட்டு. அவர் எழுதின பாடல்கள்ல ரொம்ப சிறப்பான பாட்டு. நிரம்ப இதுல வந்து ஒரு கேலி, ஒரு கிண்டல், ஒரு நையாண்டி, ஒரு நகைச்சுவை, இதையெல்லாம் இந்த பாட்டுல நம்ம பார்க்கலாம். இந்த இறைவனை குறித்து பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை வந்து குழந்தையாக வரித்து கொண்டு அவனை அவன் இவன் என்று சொல்லி, அது நம்ம கலாச்சாரத்துல மட்டும்தான் அப்படி இருக்கு. தமிழ் கலாச்சாரம் மட்டும்தான் அவன் இவன் அப்படின்னு சொல்றது இருக்குது. ஆண்டவா காப்பாத்துறா அப்படின்னு, வாடா போடான்னு. நம்ம போய் வேற யாராவது வந்துட்டு நம்ம வாடா போடான்னு சொன்னோம்னா சண்டைக்கு வந்துருவாங்க. ஆனா போய் ஆண்டவர் சன்னிதியில ஆண்டவா காப்பாத்துறா சாமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏ முருகா டே காப்பாத்துறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது குழந்தையா நம்ம நினைக்கிறது. அதே மாதிரி நம்ம பாரதியார் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு குழந்தையாக நினைத்து பாடிய ஒரு அருமையான பாடல். இந்த பாடலுக்கு நடனம் ஆடலைன்னா நீங்க பரதநாட்டியம் கத்து பிரயோஜனம் இல்லை. பரதநாட்டியம் நீங்க கத்து உங்கள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு ஆடினார் ஒழிய அவன் கிராஜுவேட் ஆக முடியாது. அந்த மாதிரி பாட்டு இந்த பாட்டு. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை அப்படி எழுதுறார். விளையாட்டு பிள்ளை, பிள்ளை தமிழ் எழுதுறார். அடுத்த பாட்டு, தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னை என் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. பழம் தருவானா, பாதி திங்கும்போது தட்டி. இது வந்து இதெல்லாம் நடந்தது கிடையாது. இது பாரதியாருடைய கற்பனை வளத்துல இவர் வந்து அந்த இறைவனை வந்து அவர் உருவகம் கொடுத்து ஒரு குழந்தையாக யோசித்து தன்னுடைய கற்பனையை கலந்து தன்னுடைய நகைச்சுவை உணர்வை அவர் கலந்து அதை வந்து ஒரு கனவு மாதிரி கண்டு எழுதுறார். நேர்ல பார்த்த மாதிரி எழுதுறாரு. இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தின்ன பழம் கொண்டு தருவான், பழம் கொண்டு தருவானா, பாதி சாடும்போது டப்புன்னு தட்டி பறிச்சிருவானா. நீங்க இந்த நம்ம ஊர்ல சின்ன பிள்ளை விளையாடும் போது நீங்க பாப்பீங்க, கொடுப்பாங்க
கிடைக்கும்போது தட்டி விட்டுருவாங்க அல்லது பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க இல்லையா? அதே தான். அதை வந்து அவர் பார்த்துருக்கலாம். அவர் பார்த்துட்டு அவர் எழுதுறாரு. போய் அப்புறம் கெஞ்சி கெதறி என்னப்பன் என் ஐயன் என்று கேட்டா அதை வந்து கடிச்சு எச்சில் படித்து கொடுப்பான். அப்புறம் அவங்க சாட மாட்டாங்களா? பெண்கள் இல்லையா, அவங்க சாட மாட்டாங்கல்ல. இல்ல சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்னாலும் அவனுக்கு அது சந்தோஷம். அதை வந்து அப்படி சொல்றாரு. அடுத்து பாருங்க, அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை மலரை கொண்டு வந்தா பெண்களுக்கு வந்து நிச்சயமா ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம ஊர்ல வந்து அதானே நமக்கு வந்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் தானே. காலையில சண்டை, பயங்கரமான சண்டை. சாயந்தரம் வீட்டுல வந்தா என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னது? இதேதான். ஒரு 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 மல்லிகைப்பூ, ஒரு முழம் மல்லிகைப்பூவையும் கொஞ்சோண்டு ஒரு இனிப்பு அல்வாவையும் எடுத்துட்டு போனோம்னா அன்னைக்கு இரவு சண்டை இல்லை, சமாதானம் ஆயிரும். ரொம்ப சீப்பா முடிஞ்சிடும். நம்ம தமிழ் பெண்களை வந்து நம்ம சமாதானப்படுத்துறது அவ்வளவு சீப். அதுதான் அழகுள்ள மலர் கொண்டு வந்த உடனே அந்த பொண்ணுங்களுக்கு ஐயோ அந்த மலர் வேணும் மலர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் சொல்றாரு, அழகுள்ள மலர் கொண்டு வந்து என்னை அழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான். என்னை குருடாக்கி, அவன் வந்து பின்னாடி வந்து கண்ணை மூடிக்கிட்டு குருடாக்கிட்டு மற்ற தோழிக்கு வச்சுட்டு போயிடுவானா. அவன் பார்த்தா அவன் வந்து ஏற்கனவே அழுது அவள் வந்து கேட்கணும், நமக்கு தான் வைக்க போறாருன்னு ஆசையா இருக்கும்போது அதை வந்து மலருக்கு தோழிக்கு வச்சுட்டு போயிட்டான்னா எவ்வளவு குறும்பு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பின்னலை பின்னின்று இழுப்பான், தலை பின்னே திரும்பு முன்னே சென்று மறைவான், வண்ண புது சேலை தானிலே புழுதி வாரி சொரிந்தே வருத்தி குலைப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. பட்டுச்சேலை, வண்ண புதுச்சேலை. வண்ணம் அப்படின்னா வந்து சிறந்த சேலை. இங்க இந்த 2 சுழி நான் போட்டுக்குது. வண்ணம் அப்படின்னா கலர்ஃபுல் இல்லையா? இங்க வண்ணம் 2 சுழி போட்டனால அது சிறந்த சிறப்பான புதுச்சேலை அப்படின்னா அது பட்டு சேலைன்னு வச்சுக்கலாமே. பட்டு சேலையில வந்து புழுதிய வந்து வாரி கொட்டினோம்னா எப்படி இருக்கும் பெண்களுக்கு? உங்க வீட்டுல இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு விழும் நல்லா. அது மாதிரி இங்க வந்து பின்னலை வந்து இழுப்பான், இப்படின்னு திரும்பி பார்க்கக்குள்ள மறைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நகைச்சுவை உணர்வை கலந்து அவர் எப்படி அது அடுத்த பாட்டு அடுத்த வரி பாருங்க. அங்காந்திருக்கும் வாய்தனிலே, ஏற்கனவே வந்து ஆண்கள் தான் பெண்களை பார்த்து ஆணு வாயை திறக்கும் பொழுது, டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது வாய் ஆணு திறக்கும் போது, டே வாயை மூடுறா ஈ போயிடப்போகுது உள்ள அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க ஆங்காந்திருக்கும் வாய்தனில இது வந்து பெண் வந்து கண்ணனை பார்த்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு பார்க்கும் பொழுது கட்டெரும்பு போடுவானா எவ்வளவு பாருங்க. அது கட்டெரும்பு 6-7 கட்டெரும்பு போட்டு விட்டானா என்ன ஆகும் பாருங்க. எங்காலும் இதெல்லாம் நடந்திருக்குமா? கண்ணனை எங்களை செய்கின்ற வேடிக்கையை, இது வேடிக்கை மட்டும் இல்லை, இது பெரிய கொடுமையாவில் இருக்குது கட்டெரும்பு உள்ள போடுறது. அதை வந்து வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப அருமையா அதை சொல்றாரு. அப்புறம் இது மாதிரி வரிசையா அந்த பாட்டு வந்து போயிட்டே இருக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா விளையாட வாவென்று அழைப்பான், வீட்டில் வேலை என்றால் கேளாதெழுப்பான். வீட்டுல வேலை இருக்குதுப்பா, என்ன பெண்களுக்கு 1000 வேலை இருக்கும் இல்லையா, உள்ள பாத்திரம் இருக்கணும். இப்ப சொல்லலை, நான் அந்த காலத்துல சொல்றேன். இந்த காலத்துல ஆண்களுக்கு தான் வேலை அதிகமா இருக்குது. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஐயோ எனக்கு வேலை இருக்குது, பெருக்கணும், துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், அம்மாவுக்கு சமையலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நீ வா அப்படின்னு இழுத்துட்டு ஓடும்போது பாதியில விளையாடும் போது போயிட்டு பாரு உன் மகன் வந்து அங்க விளையாண்டுட்டு இருக்கிறா அப்படின்னு கோல் சொல்லுவோம், நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா? அதை அப்படியே அவர் வந்து சொல்றாரு, கண்ணன் மேல சொல்றாரு. இதுலயும் ஒரு அவருடைய நகைச்சுவை உணர்வு வந்து அருமையா வெளியுது. அப்புறம் இந்த கடைசியில பாருங்க, கோளுக்கு மிகவும் சமர்த்தன், பொய்மை சூத்திரம் பழி சொல்ல கூசாத சளக்கன். சளக்கன்னா என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஆளு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அவரு
எழுதியிருக்கிறாரு. ஆளுக்கு செய்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களை மாதடிப்பான் அப்படின்னு எழுதி ஒரு நகைச்சுவையை வந்து ரொம்ப அருமையா அவர் எழுதுறாரு. அந்த நாட்டியம் எல்லாம் ஆடும் பொழுது அந்த அவங்க முத்திரை பிடிக்கும் பொழுது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாட்டுக்கு போலாம். அது வந்து குயில் பாட்டு. குயில் பாட்டுல வந்து அவரோட நகைச்சுவை வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்பட்டிருக்குது. சுருக்கம் நம்ம போவோம். ஒரு கவிஞர் வந்து ஒரு நீல குயில் மேல காதல் வயப்படுகிறார். சரிங்களா? அந்த கவிஞர் யாரா இருக்கும்? ஒரு வேளை பாரதியா கூட இருக்கலாம். இதுல அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றார் இந்த குயில் பாட்டுல. அது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம், அல்லது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அந்த குயில் பாட்டுல வந்து ஒரு கவிஞன் வந்து அந்த குயில் மேல உள்ள காதல் பட்டு அந்த குயிலை தேடி போகிறார். குயிலை தேடி போகும் பொழுது அந்த காட்டுல அவர் பார்த்த காட்சிய அவர்னால வந்து ஏத்துக்க முடியல. அதுக்கு புலம்பிட்டு வர்றார். வஞ்சனையே, பெண்மையே, மன்மதனாம் பொய் தேவே, மன்மதனங்களாம் பொய்யோட தேவன் அப்படின்னு சொல்றாரு. நெஞ்சகமே, தொல் விதி நீதியே, பால் உலகே, கண்ணாலே நான் கண்ட காட்சிதனை என்னுரைப்பேன், பெண்ணால் அறிவிளக்கும் பித்தரெல்லாம் கேண்மீனோ, காதலினை போட்டும் கவிஞரெல்லாம் கேண்மீனோ, மாதரெல்லாம் கேண்மீனோ, வல் விதியே கேளாய் நீ அப்படின்னு புலம்பிக்கிட்டு வர்றாரு. என்ன நடந்துச்சு இவருக்கு? ஏன் இப்படி புலம்புறாரு? ஏன் இப்படி வந்து மன்மதன பொய்ன்னு சொல்றாரு? பாலும் உலகம் சொல்றாரு, வல் விதின்னு சொல்றாரு, காதலனை போட்டு கவிஞரெல்லாம் நீங்கெல்லாம் வந்து வேஸ்ட் பானீங்க அப்படின்னு சொல்லி எதையும் சொல்ல வர்றாரு. என்ன அவரு அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா போய் பார்க்கலாம். அந்த குயில் வந்து அங்க உட்கார்ந்துட்டு அங்க உள்ள குரங்க பார்த்து ஒரு பாட்டு பாடுது. அதுதான் அவரோட நகைச்சுவையோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட எழுதுனதுல வானரரே ஈடரியா மேன்மை அழகைந்து வேற யோசித்து பாருங்க. ஒரு குரங்க பார்த்து பாடுது இந்த குயில் பாடுது. வானரரே மரியாதையா, ஈடரியா மேன்மை அழகை, பெரிய ஒரு நிகரில்லாத அழகு உள்ளவரே, பெண்மைதான் எப்பிறப்பு கொண்டாலும் ஏந்தலே நின் அழகை தப்புமோ, பெண்மை கூட அழகுக்கு வராது, மையல் தடுக்கும் தரமாமோ, இல்ல மண்ணில் உயிர்க்கெல்லாம் தலைவரென மானிடரே சொல்றாரு. மண்ணில் உயிருக்கெல்லாம் வந்து மானிடர் தலைவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. எண்ணி நின்றார் தம்மை எண்ணில் ஒரு கால் ஊர் வகுத்தல், கோயில் அரசு குடி வகுப்பு போன்ற சில வாயிலே அந்த மனிதர் உயர் எனலாம். ஆனால் மேனி அழகினிலும் விண்டுரைக்கும் வார்த்தையிலும் கூணி இருக்கும். அப்படின்னா வந்து கூணி இருக்கும்னா பாருங்க, அந்த குரங்கு 4 காலில் தான் நடக்கும், அது கூட அந்த அழகா இருக்குதுன்னு அந்த குயில் பாடுது. கூணி இருக்கும். எந்த குயில் பாடுது? இந்த கவிஞர் காதலில் விழுந்த குயில். அது வந்து இந்த வானரர் அந்த குரங்கு மேல காதல் கொண்டு பாடுறத இவர் பார்த்துட்டு தான் புலம்புறாரு. அதுதான் இந்த குயில் பாட்டு. சரிங்களா? மேனி அழகினிலும் விண்டுரைக்கும் வார்த்தையிலும் கூணி இருக்கும் கொலு நேர்த்தி தன்னிலுமே அப்படின்னு வேறெதை செய்தாலும் வேகமுற பாய்வதிலே வானரர் போல ஆவாரோ. இந்த மனிதர் வந்து வானரர் போல ஃபாஸ்டா போக முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. வானரர் போல் ஆவாரோ, வாளுக்கு போவது எங்கே? இந்த வாளு கிடைக்குமா மனிதருக்கு? வாள் இல்லையே, வாள் உங்களுக்கு இருக்கிறதே பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஈனம் ஒரு கச்சை இதற்கு நிகராம ஒரு கச்சை கட்டிட்டு வராங்களே மக்கள், அதெல்லாம் வந்து இந்த வாளுக்கு இணையாமோ சிரிக்க. இந்த சமயத்துல வந்து எவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்வோட எழுதியிருக்கார் பாருங்க. வேகமுற தாவுகையில் வீசி எழுவதற்கே தெய்வம் கொடுத்த திருவாலை போலாமோ, இப்படி அதுல உட்கார்ந்து அதுல வந்து ஒரு இந்த வாளை அப்படி உந்தி ஒரு தவ்வு போகும்போது அதோட அழகே அழகு அப்படின்னு. சைவ சுத்த போஜனம், சைவம் தான் சாப்பிடும் குரங்கு, சைவ சுத்த போஜனம், சாதுரிய பார்வை, அப்படி பார்க்கிற பார்வையே வந்து ஒரு நல்லா இருக்குதான். வானரர் போர் சாதி என்று மண்ணிலைகள் மீது உள்ளதோ அப்படின்னு சொல்லிட்டு வானரை போட்டி பாடுது அந்த குயில். அத வந்து எழுதுறாரு நம்ம பாரதியார் அவ்வளவு நகைச்சுவையோட. யோசித்து பாத்தீங்கன்னா
வட்டர் குரங்கு மதிமயங்கி அதை கேட்டுட்டு அந்த குரங்குக்கு என்ன ஆச்சு? வட்டர் குரங்கு மதிமயங்கி கல்லினிலே முழு வெறி கிடைச்சிருச்சான். அந்த அது பாடு கூத்தாடுதான். தாவி குதிப்பதும் தாளம் போடுவதும் ஆவி உருகுதடி ஆகாகா என்பதும் கண்டை சிமிட்டுவதும் காலாலும் கையாலும் மண்ணை பிராண்டி எங்கும் வாரி இறைப்பதும் ஆசை குயிலே அரும் பொருளே தெய்வதமே பேச முடியா பெருங்காதல் கொண்டு விட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுதான். எதுட்ட? குயில்கிட்ட. அது பண்ற சேட்டைகள்லாம் அவர் இதுல அவர் அருமையா அவர் சொல்றாரு. அது சொல்லி முடிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா, இதை பார்த்து நொந்து போறாரு. ஏன்னா இவர் காதல் கொண்டாரு கவிஞர் அந்த குயில் மேல. ஐயோன்ட்டு அப்படி போனா அந்த குயில் என்னாச்சு, அடுத்த நிமிஷம் பறந்து போய் ஒரு நந்தி, அதை ஒரு கிள நந்தின்னு சொல்றாங்க, ஒரு கிழட்டு ஒரு காளை அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த காதலை மாத்திருச்சு குயில். அது அங்க சொல்லுது, நந்தியே பெண்டிர் மனத்தை பிடித்திருக்கும் காந்தமே. யார? அந்த காளையை பார்த்து சொல்லுது. காமனே மாடாக காட்சி தரும் மூர்த்தியே. பூமியிலே மாடு போர் ஒரு பொற்புடைய ஜாதி உண்டு அங்க சொல்லிட்டு இங்க பேச்சு மாறி. மானிடம் தம்மும் வலி மிகுந்த மைந்தர் தம்மை மேனியுறும் காளை என்று மேம்பட வாலிப ஆளுகளை கூட காளைன்னு தானே அவங்க சிறப்பாக சொல்றாங்க. அப்ப நீதான மேன்மை அப்படின்னு சொல்லுது. காளையர் தம் உள்ளே கனம் மிகுந்தீர் ஆரியரே. நீல முகம், ஆரியரே அப்படின்னா வெள்ளையா இருக்கிறாங்க. நீல முகமும் நிமிர்ந்திருக்கும் கொம்புகளும் பஞ்சி பொதிப்போர் படர்ந்த திருவடிவும் மிஞ்சுபுற சுமையும் வீர திருவாலும். வீர திருவாளா, அந்த வாழை கூட வீர திருவாள். வானத்திடி போல மாவென்று உருமுவதும், வானத்து இடி மாதிரி மா அப்படின்னு கத்துதான், உருமுதான். ஈன பறவை முதுகின் மிசை ஏறிவிட்டால் வாளை குலைத்து வளைத்தெடுக்கும் நேர்மை. ஈன பறவை மேல முதுகுல ஏறிட்டு கொத்துச்சுன்னா வாளை குலைச்சு அப்படி வளைத்து அடிக்கும் நேர்மையுமா. காலம் பலகாலம் கண்டு நான் மோகம் எய்திவிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இது இந்த ஒரு என்ன மாதிரி குயிலுன்னு தெரியல. இது திடீர்னு குரங்கு மேல காதல் திரும்ப உடனே காதல்ல நந்தி மேல வந்துருது அவரு. அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. மானுடராம் பேய்கள் வயிற்றுக்கு சோரிடவும், மானுடர்லாம் இருக்காங்களே அவங்க வயிற்றுக்கு சோரிடவும் கூணர் தமை ஊர்களிலே கொண்டு விடுவதற்கும் தெய்வமென நீர் உதவி செய்த பின்னர் மேனி விடாய் எய்திருக்கும் மடையினிலே பாவியேன் வந்தமது காதில் மதுர விசை பாடுவோம். காதுல நான் பாடுவேன். ஏன்னா இப்படியெல்லாம் நீ உதவி செய்யற, நீ முதுகில் ஒதுங்கி படுத்திருப்பேன். அப்படி படுக்குமா, அப்படி முதுகில் அப்படி ஒதுங்கி படுத்திருப்பேன். வாளில் அடிபட்டி மன மகிழ்வேணும். வாளில் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா அது சந்தோஷப்படுமா. அந்த இது மாவென்றே ஓலிடனும் பேரொலியொன்று படக்கென கத்துவேன். மேனியிலே உண்ணிகளை மேவாது கொண்டிடுவேன். அந்த உண்ணி இருக்கும் இல்லையா காலை மேல, சிறு சிறு பூச்சி, அதெல்லாம் கொல்லுமா. இப்படிலாம் சொல்லுது பாருங்க. அந்த காதல்ல அது விழுந்து அது சொல்லுதான். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் காணிடையே சுற்றி கழனியில் மேய்ந்து நீர் மிக் கவுன உண்டு வாய் மென்றசைதான் போடுகையில் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு கழனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசை போடும் பொழுது பக்கத்துல இருந்து பல கதைகள் சொல்லுவேன். நான் காதுல கதைகள் சொல்லுவேன். காலை எருது காலை எருதரே காட்டில் உயர் வீரரே தாளை உங்க கால சரணடைந்தேன் தையலென காத்தருளுவீர் அப்படின்னு காதல் மொழி பாடுது. இதை பார்த்துதான் அவர் இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு அவர் கதறி வர்றாரு. இப்ப அந்த பாட்டு, முதல் பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும் அவர் எவ்வளவு மனசு நொந்து அவர் பாடுறாருன்னு சொல்லிட்டு. இதுல என்ன இந்த குயில் பாட்டுல ஒரு உருவம் சொல்றாருன்னா, நான் நினைக்கிறேன் அப்படின்னா யாரோ ஒரு பெண் மேல ஒரு காதல் இவருக்கு வந்திருக்கலாம். அந்த பெண் வேறொருவர் மேல காதல், அப்புறம் கொஞ்ச நாள்ல வேறொருவர் மேல காதல், இப்படி ஒரு பரத்தை இருந்திருக்கலாம். அதை பார்த்துதான் இவர் இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி போறாங்களேன்னு எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. பாஞ்சாலி சபதத்துல பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி நிறைய ஒரு நகைச்சுவை உணர்வோட எழுதியிருக்காரு.
விதுரனை பார்த்து ஒரு பாடுற மாதிரி, ஐவருக்கு நெஞ்சம், ஐவருக்குன்னா நான் பாண்டவருக்கு, ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயிறு. கொட்டுறதெல்லாம் இங்க வந்து, கொட்டிக்கிறதெல்லாம் இங்க, சாப்பிட்றது மட்டும் இங்க. ஆனா வந்து நெஞ்சம்லாம் நீ வந்து அந்த பஞ்சபாண்டவருக்கே கொடுக்குறியே அப்படின்னு விதுரனை பார்த்து பாடுற மாதிரி இந்த பாட்டு. ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வமன்று உனக்கே விதுரா செய்து விட்டதையோ அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மாதிரி வந்து இன்னும் பாஞ்சாலி சபதத்துல இன்னும் பல பாடல் இருக்குது. கடைசியை இந்த பாடலை நான் சொல்லி முடிக்கிறேன். நொண்டி சிந்து அப்படிங்கிற ஒரு ராகத்துல எழுதப்பட்ட பாடல். நீங்க சொல்லணும்னா பாரதி பாடல்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து இசை அமைக்கப்பட்ட பாடல்கள் எல்லாமே, எதுவுமே மாத்தாம. அந்த அளவுக்கு அவர் வந்து பாடல் எழுதும் போதே அவர் சத்தமா வாய் விட்டு பாடினார் தான் அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதனாலதான் அந்த பாடல்கள் வந்து அவர் கவிதைகள் எல்லாமே பாடல்களாகவும் அப்படியே வந்து இருக்குது. இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு இந்த பாட்டு. இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால், நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு பாட்டு இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பாட்டை வந்து அவரு ஒரு சோக பாட்டா எழுதல, இவங்க இசையமைக்கிறது சோக பாட்டா போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்பவுமே சோக பாட்டே பாடினதில்லை. அவர் வயிற்றுல எதுவுமே இல்லாம ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கூட அவர் வந்து வீரமா தான் பாடுவார். அதனால இவர் எப்படி இதை பாடியிருக்கிறாருன்னா, இந்த நகைச்சுவை உணர்வோட பாடியிருக்காருன்னு நான் சொல்றேன். எப்படின்னா, நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படிதான் அவரோட டோன். இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனில்லை, எல்லாத்தையும் பத்தியும் பயப்படுறானே. இந்த கமலஹாசன் ஒரு படத்துல வந்து அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இவனுங்கெல்லாம் அவர் வந்து நகைச்சுவை உணர்வோட அவங்களை எள்ளி நகையாடுறாரு. அதுதான் இதோட இது சோகம் கிடையாது. அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருளை, எதை பார்த்தாலும் பயப்படுறான். இருட்டுல வந்து ஒரு 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 மரம் அசைஞ்சா கூட பயப்படுறான். அவனியிலே அஞ்சாத பொருளிலே அவனியிலே வஞ்சனை பேய்கள் என்பார். இந்த மரத்துல, அங்க ஒரு மரத்துல வந்து ஆணி அடிச்சிருக்க, அங்க ஒரு 2 பேய் அங்க இருக்குதுன்னு சொல்லுவான். அந்த குளத்துல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லுவான். அந்த பக்கம் போக விட மாட்டேங்கிறான். துஞ்சுது முகட்டில், அங்க ஒரு முகட்டுல வந்து தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் துயர்படுவார், எண்ணி பயப்படுவார்னு சொல்லிட்டு நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த மாதிரி வந்து ஆளுகளை பார்த்தா, இந்த ஒரு மூட நம்பிக்கை உள்ள இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா, பயந்து பயந்து சாகுற ஆளுகளை பார்த்தா நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு அவர் வந்து இவங்களை வந்து எள்ளி நையாண்டி செஞ்சுதான் அவர் எழுதுறாரு இந்த பாட்டு ஃபுல்லா. மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்திலே மந்திரவாதி அவன் அப்படின்னு சொன்னோம்னா ஐயோன்னு பயந்து ஓடுறான் பாரு. நம்ம வந்து இந்த கலைக்கூத்தாடி இருப்பான், கலைக்கூத்தாடி நம்ம போய் ஒரு எட்டி பார்த்துட்டு இருப்போம். போனோடனே வந்து அவன் வந்து சொல்லுவான், இப்போ வந்து நான் இப்போ பொருள் விற்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் கொஞ்சம் நகரான, யாரும் போக முடியாது, இங்க வந்து நான் வந்து ஜக்கமா வச்சிருக்கிறேன், ஒரு ரத்தம் கத்தி நீங்க ஆயிரும்னு சொன்னோன்னே யாரும் போக முடியாது, பயந்துக்கிட்டு அங்கேயே நிற்பாங்க. அப்புறம் கை கட்டக்கூடாதுன்னுமா, எல்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற ரொம்ப நேரம் ஆயிரும். அப்புறம் உட்கார சொல்லுவான், குத்த வச்சு உட்கார சொல்லுவான், என்னென்னமோ செய்வான் இல்லையா. இது மாதிரி மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்திலே மனக்கிளி பிடிப்பார். சொன்ன உடனே மந்திரவாதி, ஐயோ மந்திரவாதியா, மனக்கிளி பிடிப்பார். யந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் யந்திரம் வச்சிருக்கிறான்ப்பா, இது வந்து சூனியம் வச்சுட்டான்ப்பா, இவன் வந்து பிளாக் மேஜிக் வச்சுட்டான், இப்படி இன்னைக்கே சொல்ற ஆளுங்க இருக்காங்க. இதெல்லாம் தான் அவர் சாடுறாரு, அவர் வந்து நகைக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா, தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவார் உலகத்தில் அரசர் எல்லாம், அந்த அரசியலை இவர் அஞ்சுதொரு பேய் என்று எண்ணி நெஞ்சம், நம்ம கொடுக்குற காசு வச்சுதான் அவன் ஆள்றான், அவனை பார்த்து நம்ம எல்லாருமே பயப்படுறோம். சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வரதை பார்த்து ஐயோ சேவகன் எதுக்கு வரானோ. முன்னாடி ஊர்ல வந்து தந்தின்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுல ஒரு நல்ல செய்தி கூட வரலாம், ஆனா வந்து தந்தி சார் தந்தி உங்களுக்கு ஐயோ தந்தி ஐயோ என்னாச்சு அப்படின்னு, அதுதான் எல்லாத்துக்கும் பயப்படுறது. ஐயோ போலீஸ் போலீஸ் வருது போலீஸ் வருது. இப்ப கூட நம்ம அப்படித்தான் பயப்படுறோம் இல்லையா. ஒரு மூலையில போலீஸ் இருந்தானா ஐயோ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ஜன்னல் எட்டி எட்டி பாக்குறாங்க. இப்போ நியூயார்க்ல நடக்கிறது சொல்றேன் நான், நம்ம வீட்டுக்கு தான் வரானோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு.
எட்டி எட்டி நம்ம பார்க்க. ஊர் சேவன் துப்பாக்கி கொண்டு ஒருவன் தூரத்துல ஒரு துப்பாக்கி கொண்டு வந்தா, துப்பாக்கி கூட ஏன் பயப்படுறீங்கன்றார் அவர். துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிவார், வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்பால் எவனோ சொல்லுவான், எனக்கு வேற எங்கேயோ போவானா, அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நின்னுக்குவாங்க, எழுந்து கை கட்டி நிற்பாங்க, எப்போதும் கை கட்டுவார். இவங்கெல்லாம் எப்படித்தான் இவங்களை பார்த்துதான் நெஞ்சு பொறுக்குது இல்லையே சொல்றார். சீக்கிரம் முடிக்கிறேன். கொஞ்சமோ பிரிவினை, இதெல்லாம் அவர் சொல்றார். 1 கோடி என்றால் அதுவே பெரிது இல்லைன்றார். 1 கோடி பிரிவினை. 5 தலை பாம்புனுவானா, அப்பா 5 தலை பாம்பு, மகன் ஆறுதலைன்னு சொல்லிட்டு பெரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. நான் 5 தலை தான் கும்பிடுவேன், இல்ல நான் 6 தலையை தான் கும்பிடுவேன். எவ்வளவு நகைச்சுவை உணர்வோட சொல்றாரு பாருங்க. அப்புறம் நெடுந்தால் 2 பேரும் பகையோட இருப்பாங்களாம். இது சின்ன விஷயத்துக்கு. சாத்திரங்கள் சாத்திரமே ஒண்ணுமே தெரியாது. பொய் சாத்திர பெய்கள் சொல்லும் வார்த்தையை நம்பி கோத்திரம் ஒன்றா இருந்தா கூட ஒரு கொள்கையில பிரிந்தவனை போய் குளத்துல விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு. எண்ணிலா நோயுடையார். பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நான் சொல்றதுக்கு என்னன்னா, அவர் அன்றைய நாள்ல எழுதினது இன்னைக்கும் அது அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பாடல் இன்னைக்கும் பொருந்தும். இன்னைக்கும் எந்த விதத்திலையும் நம்முடைய சமூகம் மாறாம இப்படிதான் இன்னும் மூட நம்பிக்கையிலையும் பயத்துலதான் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு, நமக்கு எதுக்குப்பா வம்பு, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டா என்ன, இப்படி ஒரு இதுலயே நம்ம மக்கள் இருக்கிறாங்க. எண்ணிலா நோயுடையார், இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையில்லார். ஏன்னா மனநோய். கண்டிலா குழந்தைகள் போல பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். எல்லாரும் அவன் சொன்னா நான் போனேன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நம்ம நியூஸ்ல பாக்குறோம் பாருங்க. இந்த சீட்டு போட்டு ஏமாத்துறவங்க ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச மாட்டீங்க. அதான் நகைச்சுவை உணர்வோட சொல்றாரு. எண்ணிலா நோயுடையார், கண்டிலா குழந்தை, ஒரு கண்ணில்லாத குழந்தைய கையை பிடிச்சிட்டு போற மாதிரி காட்டிய வழியில போயிட்டு மாட்டிக்கொள்வாங்க அப்படிலாம் சொல்ற. இந்த மாதிரி ஒரு நன்னிய பெருங்கற்கள் 10,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாடு நம்முடைய நாடு. அந்த நாட்டுல பொறியற்ற விலங்கு போல வாழ்றாங்களே அப்படின்னு நெஞ்சு பொறுக்குது இல்லையான்னு சொல்லிட்டு அவர் கோபமா தான் இங்க சொல்றாரு ஒழிய இது ஒரு சோகமா சொல்லல. அதனால இன்றைக்கு இந்த உரையை இன்னைக்கோட முடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இல்லாத காரணத்தினால இதை நான் இப்போ முடிக்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடியாக பாரதியார் பாடல்கள்ல அவர் நகைச்சுவை உணர்வு கொண்டு எதையெல்லாம் எழுதினார், இல்ல நகைச்சுவை உணர்வு வைத்து கொண்டு எதை எழுதினார், என்ன பாடல்கள் அப்படி எழுதியிருக்கலாம் என்ற விதத்துல இன்றைய நாளில நம்ம இந்த நம்ம பார்த்தோம். ஏன்னா முடிந்த அளவுக்கு சிரிக்க முடியாட்டியும் நிச்சயமாக ஒரு சிந்திக்க வைக்கும் பாடல்கள் பாரதியார் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அது ஒரு அமர கவி, அவர் தேசிய கவி. இருக்கும்போது அவரை கொண்டாடல, இறப்புக்கு பிறகு நம்ம கொண்டாடுறோம். இப்ப அவருக்கு காணி நிலம் கொடுத்தாலும் அதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது இல்லையா? நான் இருக்கின்றவர்களை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம், உதவுவோம். நம்மிடத்திலே இருக்கின்ற செல்வங்களை பிறரிடம் பகிர்ந்து கொடுத்து இருப்போம். உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. காக்கா குருவி எங்களுடைய ஜாதி அப்படின்னு சொன்னவர். மனிதர்களுக்கும் இப்பொழுது உதவி தேவைப்படுகிற மனிதர்களுக்கும் நம்ம நின்று நாம் உதவ வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்மளால முடியுமோ அப்பொழுதுதான் நாம் உதவ வேண்டும். நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற சொத்து என்பது நாம் அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் என்பதையும் பாரதியார் பாடல்கள் நம்ம விளங்குறோம். அதை சொல்லி இன்றைய நாளிலே எனக்கு கொடுத்த இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரௌதிரம் பழகு என்று உரத்த கூறிய நம் முண்டாசு கவியின் பாடல்களில் நகைச்சுவையை தேடி தந்தீர்கள். அருமையாக பாடியும் கொடுத்தீர்கள். நன்றி ஐயா, நன்கு ரசித்தோம் உங்கள் உரையை. கேள்வி பதில் நேரத்தை வழங்க இலக்கிய குழுவின் ஆலோசகர் மேனாள் தலைவர் திரு அரங்கநாதன் உத்தமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி உமா, ரொம்ப அருமையா உங்க உரை, நகைச்சுவை உரைய ரொம்ப அருமையா நிகழ்த்தினீங்க. நல்ல குரல்ல சில பாடல்களையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய தேடி தேடி நீங்க பாரதியார் பாடல நகைச்சுவை எங்க கிடைக்க போகுது,
ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்க அவரு சுதந்திர போராட்டத்துக்காக தெரிஞ்சாரு. நிறைய பத்திரிகைகளில் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. விடுதலை வேட்டையை தூண்டுற அந்த ஆவல்ல அவர் வந்து நகைச்சுவை எங்க சொல்லியிருக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க நிறைய அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அருமையான கருத்துக்களை கொண்டு வந்து வச்சிங்க. அதுல நகைச்சுவையும் அவர் பண்ண நையாண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. குறிப்பா அந்த காணி நிலம் வேண்டும்னு சொன்னதுல வந்து 10-12 தென்னை மரம் வேணும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நம்ம மனதை தொட்ட சில விஷயங்களா இருந்துச்சு. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது, அதே மாதிரி இந்த தீராத விளையாட்டு பிள்ளையில இந்த 6-7 கட்டெரும்பு தூக்கி வாயில போட்ட கதை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப சுவைப்பட சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி குயில் பாடுற மாதிரி 2-3 அதான் வானரத்தையும் பாடுற மாதிரி காளையும் பாடுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. நெஞ்சு பொறுக்குதில்லையே அதையும் சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு நகைச்சுவை. இன்றைய நிகழ்ச்சியில வந்து கேள்வி பதில், அதாவது வினா விடை இப்போ வந்து நடக்க போகுது. உங்களுடைய வினாக்களுக்கு நம்ம ஆல்ஃபி அவர்கள் வந்து விடை இருப்பார். வினா இருக்கிறவங்கலாம் நீங்க வந்து ஜூம்ல இருந்தீங்கன்னா கையை உயர்த்தலாம், என்னால தெரிஞ்சுக்க முடியும். கையை உயர்த்தினீங்கன்னா மேல வந்துடும் உங்க ஸ்டேட்டஸ். அதே மாதிரி யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ கேள்விகள் இருந்துச்சுன்னா போடலாம். இங்கேயும் சேட்லயும் நீங்க உங்களுடைய வினாக்களை போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஒரு அவகாசம் நான் கொடுக்குறேன். என்னுடைய கேள்வி கூட ஒன்று இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டுக்கிறேன். என்ன அந்த கண்ணன் அப்படின்றது வந்து பாரதியாரோட ரொம்ப அதாவது கண்ணனை போற்றாத பாரதின்னு சொன்னா அது வந்து அப்படி கிடையாது. எல்லா நேரத்துலயும் கண்ணனை நிறைய அவர் பாடியிருக்கிறாரு. நீங்களும் கூட ஒரு சில பாடல்களை சொன்னீங்க. கண்ணனை வந்து ஒரு நண்பனாக, நிறைய ஒரு குருவாக, இந்த மாதிரி நிறைய விஷயமா பார்த்திருக்கிறாரு. அதுல நகைச்சுவை ரொம்ப ததும்பி இருந்த கண்ணன் என் சேவகன் அதை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுல வந்து ஆரம்பத்திலேயே வந்து கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு சேவகன் வந்து எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா அந்த கண்ணனின் சேவகன்ன்றதுல சொல்லியிருப்பாரு. அது இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க நல்லா விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அருமையான பாடல் தான் ரங்கா, அதை நீங்க குறிப்பிட்டதுக்கு நன்றி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் அது நமக்கு நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு கொஞ்சம் ரஷ் பண்ணி நான் முடிச்சேன். அவருக்கு எப்பவுமே வந்து பாரதியாருக்கு வந்து ஒரு அதீத ஒரு தன்னம்பிக்கை, அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு பேர் சொல்லுவாங்க, ஒரு வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யா கர்வம், அதாவது நான் என்னுடைய திறமை மேல எனக்கு அதீத நம்பிக்கை அப்படிங்கிற வரும்போதுதான், அதனாலதான் அவர் சொல்றாரு பராசக்தி வந்து எனக்கு காவல்காரு அப்படின்னு சொல்றாரு, கண்ணன் வந்து எனக்கு சேவகனாவா அப்படின்னு சொல்றதுதான் காரணம் வந்து அந்த இதுதான். நான் வந்து இப்ப வந்து எழுதுவதால் படைப்பதால் நானும் இறைவன் சொல்லி கண்ணதாசன் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த அந்த படைப்பாளிக்கே உரிய ஒரு கர்வம். அது இளையராஜா பாடல்ல ஒண்ணு சொல்லிப்பாரு, ஆமா, இது படைப்பதால் நானும் இறைவனேங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல ஒரு பாட்டு வரும் நிழல்கள் படத்துல. அந்த பாட்டு டக்குனு ஞாபகம் வரல, யாருக்கு ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? அது மாதிரி வரும் இளையராஜா. படைப்பதாலே நானும் இறைவனே, புது ராகம் படைப்பதாலே. சோ அது மாதிரி வித்யாகரம் அல்லது ஒரு சுய ஒரு நம்பிக்கை அல்லது அது அந்த எழுதுறது. அது அதனாலதான் அந்த சேவகனை குறித்து கூட அது ஒரு அருமையான பாடல் தான். சேவகனை குறித்த ஒரு சேவகனா நினைத்து கண்ணன் அது பண்ணது. கண்டிப்பாங்க. கேள்வி கேட்க ஒருத்தர் முதல்ல கையை தூக்கிட்டாரு, குமரன், நம்ம தேசிகன் குமரன் வாங்க. அடுத்து விசு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் குமரன், நீங்க சுருக்கமா கேளுங்க உங்க கேள்வி. அந்த கேள்விக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு இலக்கியவாதி அல்ல, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் இலக்கிய ஆர்வலன். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்துல கரை கண்டவன்லாம் கிடையாது, தமிழ் ஆர்வலன், அவ்வளவுதான். இப்ப கரெக்டா சொன்னீங்க. நன்றிங்க ரங்கா. ஆல்ஃபியா,
தீராத விளையாட்டு பிள்ளை. இது பாரதியார் கண்ணனுக்காக பாடண்டா இல்ல நாங்க ஆல்ஃபிக்காக பாடுறதா? ஏன்னா ராம்மோகன் ஐயா உங்களுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள பயோகிராபி சொல்லக்குள்ள இது தீராத விளையாட்டு பிள்ளையாதான் நீங்க மாட்டு படிச்சு நீங்க டிகிரி வாங்கிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அது இல்லாம தமிழ் அதெல்லாம் ஒரு ட்ரிக். வெளியில நம்ம பிஸியா இருந்தோம்னா வீட்டுல நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? நான் பிஸியா இருக்கேன், நான் 4 வேலை செய்யறேன், நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வந்து தமிழ் சங்கத்துல இந்த ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்ட்டு நான் வீட்டு வேலை, இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பா இருந்தது. இல்ல இருந்தாலும் இவ்வளவு வேலையெல்லாம் பண்ண முடியாதுங்க ஐயா. 1 2 சிறப்பா அருமையா சொல்லியிருந்தீங்க. புரட்சி கவி பாரதி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். புரட்சி கவி பாரதியில அவருடைய பாடல்ல இருந்த நகைச்சுவையும் நையாண்டியும் அப்படி மென்மையா மேலோட்டமா அருமையா தெளிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருந்தது. நீங்க இன்னும் அதான் இன்னும் ஒரு சில பகுதியெல்லாம் விட்டுருந்தா இன்னும் நல்லாவே இன்னும் நேரம் போயிருக்கும். சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. இது வந்து பகுதி நான் பண்ணது வந்து இன்றைய நாள்ல பண்ணது பகுதி 1. பகுதி கடைசியும் இதுதான். 2வது பகுதி வருங்கிறது இல்ல. அதனால நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஏன் இப்படி நல்லா இருந்தது, அருமையா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உண்மையிலே. அந்த புரட்சி கவி பாரதியோட எல்லாருமே நானும் தான் பாரதியார்னா புரட்சி கவி பாரதி அப்படின்னா குமரன் புரட்சி கவி வந்து பாரதிதாசனுக்கு கொடுத்த அடைமொழி. ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா. இவரும் வந்து தேசிய கவியை நம்ம வந்து புரட்சி கவியில இருந்து அப்புறம் பாரதிதாசன் புரட்சி பாடல்கள் பாடினவர் தான். இவரோட தாசன் தானே அவரு, இவர்கிட்ட இருந்து வந்த இவருடைய ஸ்டூடெண்ட் தானே ரெண்டும். ரைட்டுங்க, சிறப்புங்க ஆல்ஃபி, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றிங்க குமரன். ஒரு அறிவார்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்து ஒரு அறிவுரையாக நான் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க ஐயா, அப்படிலாம் இல்லைங்க. நல்லா நீங்க பேசும்போது உங்க வால்யூமை கொஞ்சம் குறைச்சிருங்க நீங்க பேசும்போது. நன்றிங்க. அடுத்து விசு நீங்க கேளுங்க. வணக்கம் ஆல்ஃபி. வணக்கம் விசு. ஆல்ஃபி, புலிய பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். இன்னைக்குதான் பூனை வந்துட்டு தனக்கு சூடு விழுந்ததை வந்து அப்புறமா சூடு பட்ட உடனேதான் புளிய பார்த்துச்சுன்றத கேள்விப்பட்டேன். இன்னைக்குதான் பார்த்தேன். நான் முதல் வாரம் பண்ண இலக்கிய நகைச்சுவை என்று என்னை பூனை என்று அழைத்ததற்கு நன்றி. அல்ல இலக்கியத்தில் நகைச்சுவைன்னு நான் பேச வந்ததுக்கு இந்த வாரத்துல உட்கார அண்ணன் பேசுறாரு கேளுன்னு சொல்லிட்டீங்க. அருமையா இருந்துச்சு. ஒரு கேள்வி உங்களுக்கு, பேசிக் கொஸ்டின். ஓடி விளையாடு பாப்பா. பாப்பான்னும் போது பாரதி யாருக்கு அது சொல்றாரு? யார பாப்பான்றாரு? குழந்தைகளை தான் சொல்றாரு. குழந்தைகள் பையனா பொண்ணா? 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்றாரு. ஓகே, ரெண்டு இது வந்து நான் ரொம்ப அறிவுஜீவியான கேள்வின்னு கேட்கறேன். இது என்னுடைய இதுதான். அப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு குழந்தைய வையாத பாப்பான்னு ஏன் சொல்றாரு? இன்னொரு குழந்தைய வையாத ஒரு குழந்தைங்களே குழந்தைய வையாதன்றாரு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் யோசிச்சேன், சின்ன வயசுல வந்து காலையில இருந்து உடனே படிப்பு அம்மா திட்டுவாங்க, அது வந்து பாப்பாக்குமானுவேன். பையன்களுக்கு அது பாப்பாக்குன்னு. அது முன்னாடி பாரதியார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு, அது நீங்க அழகா அத விளக்கி சொன்னீங்க. நான் யாரு நமக்கு பிடிக்காத ஒரு சில பேர் வந்து தவறாக எதாவது சொல்லும்போது, முட்டாள்தனமா அதை பேசும்போது ஒண்ணுமே சொல்லக்கூடாது ஆல்ஃபி. 2 வார்த்தை, நெஞ்சி பொறுக்குது இல்லையேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்த 1 வாரம் தூங்க மாட்டோம். அது எப்போதும் நான் சின்ன பள்ளிக்கூடத்துல இருந்தே நாங்க கைப்பற்றது. நெஞ்சி பொறுக்குதுலயே நம்ம சொல்லிட்டு வந்துனே இருக்கணும். அவனே நிலை கெட்ட மாந்தராயிடுவான். சரியா சொன்னீங்க. 3வது இது வந்துட்டு ஒரு நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இந்த செக்கம்மா சொன்னாங்க தெரியுமா, கல்லூரி நாட்கள் இந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து வாரத்துக்கு ஒரு சந்தை அன்னைக்கு வந்து கலடா பண்ணிப்பான். ஆரம்பிச்ச உடனே யாரும் போகாதீங்க, ரத்த காக்கி சாவிங்கன்னு, யாரும் போக கூடாதுன்னு. கீரி பிள்ளைக்கு கீரியும் பாம்புக்கு சண்டை விடுவேன் சொல்லிட்டு இழுத்துனப்ப யாரும் போக கூடாது ரத்தம். ஒரு நாள் நம்ம பசங்க என்ன பண்றானுங்க, ரெட் இங்க் எடுத்துன்னு போயிட்டு அவன் ஒருத்தன் போகும்போது அவன் மேல ஊத்திட்டு ரத்தம் கக்கிதான் பயங்கர டிராமா குத்துன்னு அவன் ஓட்டான் மந்திரவாதி. ரொம்ப அருமையா பண்ணீங்க ஆல்ஃபி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு நியூயார்க் இலக்கிய சங்கம். நன்றி.
நன்றி சார். நன்றி. உங்களுடைய ஆலோசனைகள்லாம் நீங்க அப்புறமா போன் பண்ணி சொல்லுங்க. டாக்டர் MNK வந்து சில வார்த்தைகள் சொல்லணும்னு சொல்றாங்க. இருக்காருங்களா? அவரு இதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் இப்படிதான் காமிக்க முடியும். ஐயா பேசுவாங்க. டாக்டர் நீங்க பேசுங்க டாக்டர். டாக்டர் பேசலாம் நீங்க. டாக்டர் பேசுங்க. நீங்க பேசுங்க டாக்டர். ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போட போறீங்களா? இல்ல அப்படியே பேசுங்க, கேக்கும் உங்களுக்கு. நாங்கெல்லாம் கேக்குறோம். பேசிட்டு இருக்காங்களா? இல்ல உங்களுக்காக தான் வெயிட்டிங். ரொம்ப அருமையா இருந்தது ஆல்பி, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி ஐயா. நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. சொல்லுங்க. பார்த்தேன் நானு, ரொம்ப அருமையா பேசுறீங்க ஆல்பி. அருமையா வந்துட்டு இருக்கு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது டாக்டர், சொல்லுங்க. பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசிட்டு தான் இருக்கேன் இப்போ. ஆமா கேக்குது. நீங்க பேசுங்க டாக்டர், பேசுங்க. நான் பேசிட்டு தான் இருக்கேன். பேசுங்க. கேக்குதான்னு தெரியல. ஆல்பி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது டாக்டர். ரொம்ப அருமையா இருந்தது உங்க பேச்சு. ஆனா இந்த பாரதியாருடைய பாடல்கள்ல வந்து நம்ம வந்து முதல்ல நகைச்சுவை பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு கருத்தை எடுத்ததே ஒரு பெரிய ஒரு சவால் மாதிரி இருக்குது. ஏன்னா அதனுடைய பாரதியாருக்கு வந்து எவ்வளவு நகைச்சுவை இருக்கிறதுன்றது பெரிய காரியம். பேசிட்டு தான் இருக்கேன். ஆமாங்க டாக்டர், கேக்குது டாக்டர். அதாவது நீங்க இந்த கருத்து எடுத்தீங்க பாருங்க, பாரதியாருடைய பாடல்கள்ல நகைச்சுவை இருக்குதுன்னு. அது பெரிய கஷ்டமான விஷயம். அதை நீங்க அந்த டாபிக் எடுத்ததே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். டாபிக் எடுக்கும்போது அது தெரியல டாக்டர். பாடும் பொழுது அவருடைய வீரத்தையும் அவருடைய கண்ணன் மேல் இருந்த காதலையும் அவருடைய குயில் பாட்டினுடைய எனக்கு என்ன நினைச்சதுன்னா, அந்த குயில் பாட்டு பாடும் பொழுது ஒரு கவிஞன் ஒரு குயில் பாட்டு பாடிட்டு இருக்கும் போது ஒரு மாட்டையும் பார்ப்பான், ஒரு குரங்கையும் பார்ப்பான். அது பார்க்கும் பொழுது அது திருப்பி மாறி வரும். அந்த மாதிரி அவர் பல விதங்களை மாறி சொல்லிட்டு வந்திருக்காரு. அதை நீங்க இது பண்ணது வந்து ரொம்ப அருமையானது. பட் எவ்வளவு அளவுக்கு நகைச்சுவை வரும்ன்றது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது இதுல இருந்து. அதை வந்து நீங்க ரொம்ப ஆலோசனை பண்ணி அலசி அதை ஒரு சின்ன நகைச்சுவை கண்டுபிடிச்சது மிகவும் பாராட்டுக்குரியது. ரொம்ப நன்றி டாக்டர். பண்ண இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த பாடல்களை நல்ல குரலோடு பாடி அந்த சில பாடல்களை விளக்கினது ரொம்ப அருமையா இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு பாரதியாருடைய இருக்கிற ஒரு அன்பும் அவருடைய இருக்கிற அந்த பாடல்கள் இருக்கிற ஒரு அருமையான நகைச்சுவை பார்க்கணுன்ற ஒரு கருத்தோட நீங்க பார்த்திருக்கீங்க. ரொம்ப அருமையான அட்டம்ப்ட். ஆனா நீங்க நகைச்சுவைக்கு எவ்வளவு பாரதியார் இருக்காருன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நீங்க ரொம்ப அழகா கையாண்டிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க டாக்டர், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையா டாக்டர் ரொம்ப அருமையா விளக்கி இருந்தாரு. பாத்துருக்காரு. ரொம்ப யூடியூப்ல நீங்க வந்து பாத்தீங்களா? அடுத்து வந்து சுப்பிரமணியன் காந்தி அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிறீங்களா? இருக்கிறேன். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு சில சந்தேகங்கள், அது நீங்க தான் நிவர்த்தி செய்யணும். நானுமே வந்து இப்ப இவரு டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி பாரதியார் பாடல்கள்ல நகைச்சுவையா அப்படின்னும் போது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாரதி அப்படின்னா அவரது எல்லாமே தீ வீசும் வார்த்தைகள், வால் வீசும் அந்த அர்த்தங்கள், அக்னி குஞ்சம் வீசுவாரு. இப்படிதான் நம்ம அவருடைய ஒரு மனநிலை நம்ம வச்சிருந்தோம் அவர் புத்தகத்தை படிக்கிற வரைக்கும். சரி, நம்ம அவருடைய கவிதைகள் பாடல்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நகைச்சுவை அப்படின்றது என்ன கவர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர் பராசக்தி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு கேட்கறது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
என்னடா இவ்வளவு பெரிய கவிஞர் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி வருத்தம் இருந்தது. அப்புறம் அந்த காணி நிலம்ன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப குசும் பிடிச்சாலும் போல இவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி அது ஒரு நயம்பட சொல்லி இருப்பாரு. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்ப என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, அதுல இப்ப பாரதியாருடைய பாடல்கள், கவிதைகள், அதுல நகைச்சுவை அப்படிங்கிறத விட அவருடைய மற்ற நூல்கள்ல, அதாவது அவருடைய கட்டுரைகள் நூல்கள்ல வந்து நகைச்சுவை அதிகமா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். அது வந்து ஐயா தான் எனக்கு வந்து விளக்கணும். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்குங்க ஐயா, இந்த நாணரதம்ங்கிற ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாரு. அவர் மாடியில் வந்துட்டு மனைவி அழைப்பாரு, வாமா எனக்கு ஒத்த தலைவலியா இருக்கு, கொஞ்சம் சுக்கு மிளகெல்லாம் போட்டு ஒரு டீ எடுத்துட்டு வான்னுவாரு. இவன் சொல்ல, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 2 தடவை வர்றது உங்களுக்கு இதே வேலையா போச்சு, ஒரு நாளைக்கு 2 தடவை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பி எடுத்து போறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி சொல்லுவாங்க, இதை மட்டும் எப்பயுமே ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை மட்டும் அந்த இது கேளுங்க காப்பிய. ஆனா வந்து காலையில வந்து பால்காரன் வந்து போயிட்டான், கொடக்குழிக்கார ராக்காய் வந்து போயிட்டான், மளிகை கடைக்காரன் வந்து போயிட்டான், இதெல்லாம் உங்க காதுல விழாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் அந்த வீட்டு லிஸ்ட் எல்லாம் அடிக்கிட்டே போவாங்க. இவங்க மாடியில் ஏறி காப்பி கொடுக்கறதுல அவர் மேல இருந்து பாரதியார் சொல்லுவாரு, அம்மா தாயே எனக்கு தலைவலியே போயிடுச்சு, காப்பியே வேணாம் அப்படின்னுவாரு. இது நாணரதத்துல. இன்னொன்னுல இந்த ஆசிரிய விலாசம்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை கூட ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாருங்க ஐயா. என்னன்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த கணக்காளர்கள் வந்து ஒரு வீட்டு எஜமானருக்கு அதாவது அவ்வளவு அவங்களோட அதிகாரம் அப்ப இருக்குன்னு சொல்லுவாரு. ஒருத்தவன் போயிட்டு அந்த வழக்கம் போல அந்த முதலாளி கொடுக்கறது வாங்க அதுக்கு வரிசையில் நிற்பான். அப்ப அவனை பார்த்துட்டு உன் பேர் என்னப்பான்னு கேட்டு, இதுதான் என் பேர் ராமசாமிங்க கோவிந்தசாமிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா உன்னை நான் போன மாசமே செத்து போன லிஸ்ட்ல சேர்த்துட்டேன், நீ நேரம் சுடுகாடு ஓடி போயிடு அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய அந்த வசன நூல்கள்ல வந்து எனக்கு வந்து அவருடைய நகைச்சுவை வந்து அதிகமா மிளற மாதிரி எனக்கு ஒரு என்னுடைய புரிந்துணர்வு. அதுக்கு ஐயா தான் வந்து கொஞ்சம் விளக்கம் சொன்னாங்க. பாரதியார் வந்து நம்ம வந்து கவிஞராக அறியப்படுபவர். ஆனா அவருக்கு பலவிதமான கோணங்கள் உண்டு. அவர் வந்து சிறந்த பத்திரிகை ஆசிரியர். சில கார்ட்டூன் கூட அவரே போட்டிருக்காரு. சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகைக்கு அவர் ஆசிரியரா இருக்கும்போது இந்த உரைநடை அப்படிங்கிறது வந்து அவர் தான் முதல்ல அது ஆரம்பிச்சு கொண்டு வந்தது. கட்டுரைகள் எழுதுறது அப்படிங்கிறது சிறப்பா அவர் கொண்டு வந்தது அவர் காலத்துலதான் அதிகமா வந்தது. ஆனா நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய பாடல்கள், கவிதைகள்ல வந்து நீங்க வடமொழி வந்து அதிகமா கலக்காம இருக்கும். பட் ஒரே நடையில வந்து நிறைய வடமொழி இருக்கும். ஏன்னா அப்ப உள்ள பேச்சிய ஒரு ஸ்போக்கன் தமிழ் சொல்லணும்ல, பேசுகின்ற தமிழ் வந்து அப்படிதான் இருந்தது அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் திராவிட இயக்கம்லாம் வந்த பிறகுதான் வந்து நிறைய வந்து வார்த்தைகள்லாம் வந்து தமிழ் படுத்தப்பட்டன, எல்லாம் மாறுச்சு. முதல்ல ஜில்லான்னு தானே சொல்லுவோம், அப்புறம் வந்தது. சோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். அவருடைய உரைநடைகள்ல இன்னும் அதிகமான நகைச்சுவை உணர்வு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய எழுதின உரைநடைகள் நிறைய அது தொகுப்புகள்லாம் வெளியில வந்திருக்கிறது. ஆனா அவர் பாடல்கள் மாதிரி அவ்வளவு பாப்புலர் இல்லாட்டி கூட அந்த உரைநடைகளை வாசிக்கும் பொழுது அவருடைய இன்னும் அதிகமான நகைச்சுவை உணர்வு வந்து, பாரதிக்கு இருந்த நகைச்சுவை உணர்வு வந்து அதுல விளங்கும். ஆனா வந்து நான் எடுத்தது வந்து பாரதியார் பாடல்களின் நகைச்சுவைன்னு ஒரு தலைப்பு எடுத்துட்டேன். அதனால உரைநடைகளை தொடரல நான், வேற ஒண்ணு. கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்றது உண்மைதான், உரைநடையில வந்து இன்னும் அதிகமான நகைச்சுவை நிச்சயமா இருக்கு. அவர் வந்து நிறைய கதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் கூட எழுதியிருக்கிறாரு. வெளிநாட்டு நூல்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறாரு. அவர் பல மொழி தெரிஞ்சவர்ன்றதுனால அவரு அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொன்னதுக்கும் ஒரு காரணம். அதே மாதிரி மொழியில இருக்கிற இதையும் இங்க கொணர்ந்திங்கர் சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் எடுத்திருந்தார். 8 திசையெங்கும் செல்வீர் மாதிரி. வந்து பல நம்ம வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கிறாரு. அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவரு. ஒரே ஒரு மொழி தெரிஞ்சவர், வெறும் தமிழ் தான் தெரிஞ்சவர் வந்து யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்ல முடியாது. பல மொழிகள்ல வந்து அவர் அறிந்தவர் வந்து யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்லும் பொழுது எல்லா மொழிகளிலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் அது மாதிரி சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த தமிழுக்குரிய சிறப்பு இருக்குது. ஓகே, மற்றபடி இன்னும் மற்ற அறிஞர்கள்லாம் கூட தமிழோட சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. அடுத்து இன்னொருத்தர் கையை உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம கருவை செந்தேன் அப்படின்னு அவர் பேருங்க காட்டுது. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இருக்கீங்களா? ஒரு கையை உயர்த்தி இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஆமா, கருவை செந்தேன் உங்களுடைய பேர். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வரவரையிலையும் பாரதியார் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 14 லாங்குவேஜ் கிட்டத்தட்ட தெரியும். அதனாலதான் அவர் யாமறிந்த மொழிகளிலே இனியாக தமிழ் மொழின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அவருக்கு குறிப்பா நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே அவருக்கு நல்லா படிச்சு தெரிஞ்சவர். அவர் அப்படி சொன்னதுக்கு வந்து அவருக்கு ஒரு தகுதி உண்டு, அவருக்கு உண்டு. ஆமா, நிச்சயமா. நிச்சயமா. ஐயா கருவை செந்தேன், நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பேசலாம் நீங்க. தற்சமயம் எதுவும் இல்லை அப்படின்னு போட்டாரு. அப்படிங்களா? சரி 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 சரி. ஆமா, நன்றிங்க. வேற யாருன்னா பேசணும்னாலும் கேள்வி கேட்கணும் இல்ல கருத்து எதுனா சொல்லணும்னாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஆல்ஃபியா குமரன் அகைன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டா முடிச்சிட்டேன், ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து அவரு குறிப்பா ஒரு சில விலங்கு எடுத்து சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து கோயில்பால் வந்து அவர் வந்து மந்தி, அதாவது குரங்குகளை பத்தி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்குமோ? அவர் குரங்குன்னு சொல்றது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம மனுஷங்களே நம்மளே சொல்றதாவே நினைச்சுக்கணும். இல்ல அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எல்லா மிருகங்கள்லயும் அன்பு செலுத்துறவரா இருந்தாரு. அவரை சுத்தி வந்து ஒரு குருவி காக்கா ஒண்ணு விட மாட்டாராம், பூரா. அப்புறம் நாய் சுத்தி இருக்குமா அவர் சுத்தி. ஏன்னா அதுக்கெல்லாம் அவர் வந்து ஏதாவது கொடுப்பாரு, அவருக்கு கூட கிடைச்சது கூட கொடுத்துருவாரு அவர். இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே உயிர்கள் மேல அன்பு. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு யார் சொல்லுவா? காளை பத்தி எழுதியிருக்காரு, குரங்கு, குயில், இப்படி எல்லா பறவைகள், கோழி பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறார் இல்லையா? ஸோ எல்லா உயிர்களிடத்திலையும் அவருக்கு வந்து ஒரு அன்பு இருந்திருக்குது. குறிப்பா வந்து மனிதர்களோட விட அவரு இந்த மாதிரி நிறைய நல்லா பழகின மாதிரி தெரியுது அவரோட. ரொம்ப நன்றிங்க. வேற யாருக்குன்னா கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அடுத்து நாம உமா. எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சு அல்ஃபி, நீங்க பேசிட்டு இருக்க பாரதியாரோட பாட்டு. நெஞ்சில் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு அவரை வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் நகைச்சுவை அதாவது அவர் நையாண்டி ஒரு கேலி மாதிரி செய்யறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க அது சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பாடம் தோணுச்சு. நல்ல பாடல் தான் அது. அந்த பாடலையும் அவர் வந்து நையாண்டி இருக்குது நிச்சயமா. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி செம்மை மாந்தரடி அப்படின்னு அடுத்த வரியிலேயே சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப ஆமா. எல்லாம் வந்து அவரு எல்லாத்தையும் ஒரு இடித்துரைத்து பயம் இல்லாம அவர் எப்பவுமே ஒரு வீரவேசத்தோட இருந்தவர். அவர் எல்லாரும் கைவிட்டாங்க. ஏன்னா வந்து பேரும் புகழும் பணமும் இருக்கிறவங்களுக்கு தான் கூட சுற்றம் சூழம் இருப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. எங்க இருந்து நமக்கு கிடைக்குமோ அவங்கள சுத்தி தான் ஆள் இருப்பாங்க. யாருக்கு நம்ம கொடுக்கணுமோ அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க. அது ஒரு பாரதியார். இப்ப ஒரு பாரதியார் இருந்ததுதானே நம்ம நியூயார்க் தமிழ் சங்கத்துல வந்து அவரை நல்லா கவனம். நன்றிங்க உமா. நீங்க அடுத்த நகர்வுக்கு போகலாம். நாம நன்றி திரு அரங்கநாதன் உத்தமன் ஐயா மற்றும் திரு ஆல்ஃபிரட் தியாகராஜன் ஐயா. எங்கள் இலக்கிய குழுவிலிருந்து இப்பொழுது நன்றியுரையாற்ற திருமதி நாஞ்சில் சுபத்ரா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதத்தின் நிறைவு பகுதியாக நடந்த நகைச்சுவை இலக்கிய உலாவில் எம்மோடு அமெரிக்கா டிவி, பீட்ஸ் ரேடியோ, ஃபேஸ்புக் நேரலை மற்றும் யூடியூப் நேரலை வழியாக எம்மோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. வீறு கொண்ட பாரதியாரின் பாடல்களை விவேகமாக ஆராய்ந்து அவர் பாடல் வரிகளில் பொதிந்துள்ள நகைச்சுவையை மிகவும் அருமையாக பாடி ஒரு கதை போல் விளக்கம் தந்தது மிகவும் அருமை ஆல்ஃபி ஐயா. நகைச்சுவையோடு நின்று விடாமல் பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கு முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று பாரதியின் பாடல் வரிகளை விளக்கி கூறியதற்கு மிக்க நன்றி. தங்களை எங்கள் இலக்கிய குழுவின் தலைவராக பெற்றதற்கு மிகவும் பெருமை அடைகிறோம். சிறப்பு பேச்சாளரை அறிமுகம் செய்து வைத்த நியூயார்க் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு ராம்மோகன் அவர்களுக்கு இலக்கிய குழுவின் சார்பாக இதயம் கனிந்த நன்றி. வரவேற்புரை வழங்கிய நியூயார்க் தமிழ் சங்கத்தின் செயல் துணை தலைவர் திரு குமரப்பன் அண்ணாமலை அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சூர்யா செந்தில்குமாருக்கும், அமெரிக்க நாட்டுப்பண் பாடிய சிவானி ராம்குமாருக்கும், குரல் அமுதம் கூறிய இனியா ரமேஷுக்கும் இலக்கிய குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும்.
எங்கள் இலக்கிய குழு சிறப்பாக உலா வர பல வகையில் உதவி செய்து கொண்டிருக்கும் இலக்கிய குழுவின் ஆலோசகர் முனைவர் பாலசுவாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆலோசகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. நம் நிகழ்ச்சியை தங்கு தடையின்றி பல தளங்களிலும் ஒளிபரப்பு செய்ய ஒரு துணையாக இருக்கும் நியூயார்க் தமிழ் சங்க தொழில்நுட்ப குழு நண்பர்கள் திரு லக்ஷ்மணன், திரு மணிகண்டன் கண்ணகசபை, திரு வசந்த் மற்றும் திரு சண்முகவேல் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. எங்கள் மீடியா பார்ட்னர்ஸ் அமெரிக்கா டிவி மற்றும் பீட்ஸ் ரேடியோவுக்கும் தோழமை சங்கங்களான டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் கனடா தமிழ்ச்சங்கத்திற்கும் நன்றி. கேள்வி பதில்களை ஒருங்கிணைத்த நியூயார்க் சங்கத்தின் ஆலோசகர் திரு அரங்கநாதன் உத்தமன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வாரம் மற்றும் ஒரு இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் சுபத்ரா. நன்றி. நிலை பெறும் உயர் அங்கமே, நிலை பெறும் உயர் அங்கமே, எங்கள் நியூயார்க்கின் தமிழ்ச்சங்கமே. நிலை பெறும் உயர் அங்கமே, எங்கள் நியூயார்க்கின் தமிழ்ச்சங்கமே. சங்கமே, நிலை பெறும் உயர் அங்கமே.